அனைவருக்கும் வணக்கம். ஸ்டார் அகாடமியுடைய 268வது வாராந்திர ஜோதிட சிறப்பு நிகழ்ச்சி. இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. எப்படி 268 வாரங்கள் கடந்துச்சுன்னு ஒரே நினைப்பா இருக்கு. இது ஒரு பெரிய காரியம் அப்படின்னு உள்ளுக்குள்ள புலகாங்கிதம் அடைஞ்சுக்கிட்டாலும் இது போதாதுன்னு மனசு சொல்லிட்டு இன்னும் இந்த துறையில் மக்களிடம் கொண்டு செல்லப்பட வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. சமுத்திரத்தையும் பால்வெளி மண்டலத்தையும் மிகப்பெரிய கொள்ளளவு கொண்ட ஏராளமான விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுல நாம ஒரு துளி கடல்ல கரைச்ச பெருங்காயத்தை விட குறைச்சுதான் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஒரு 268 நிகழ்ச்சி என்பது இடைவிடாமல், அதுவும் ஒரு வாரம் கூட தடைபடாமல் நடத்தி இருக்கிறது என்பது ஒரு மனசுக்கு நிறைவான விஷயம்தான். இப்படி ஜோதிடத்தை பற்றி நாம் முன்னெடுக்கும் போது நேற்றைக்கு ஆணி திருவோணம் சுகபிரம்மா மகரிஷியுடைய ஜெயந்தி உற்சவ நாள். இன்றைக்கு சுகர் நாடி ஜோதிடம், சுகர் ஜோதிடம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னா அதற்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர் சுகபிரம்ம மகரிஷி. திருப்பதி பெருமாளுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சவர் அவர் தான். திருப்பதி கோவில் உண்டியல் கிட்ட போனோம்னா மேல பார்த்தோம்னா ஒரு ஓவியம், சுகபிரம்ம மகரிஷி பச்சை கிளி ரூபத்துல முகம் இருக்கும். அவர் ஒரு லக்ன பத்திரிகை எழுதுற மாதிரி. ஸோ அப்படி மகத்துவம் வாய்ந்தவர், பெருமை வாய்ந்தவர். குபேரன் கிட்ட பரிந்துரை பண்ணி குபேரன் கேரண்டரா இருந்து திருப்பதி பெருமாளுக்கு பணம் வாங்கி கொடுத்ததா ஒரு ஐதீகம். சுகபிரம்ம மகரிஷி இது ஜோதிடத்துல. ஆன்மீகத்துல எடுத்துக்கிட்டா பராசரருடைய புத்திரர் வியாசர், வியாசருடைய புத்திரர் சுகபிரம்ம மகரிஷி. அப்படின்னா நம்ம ஜோதிடத்திற்கு தந்தை என்று சொல்லப்படுகிற பராசரருடைய பேரப்புள்ளதான் நம்ம சுகபிரம்ம மகரிஷி. அவர் ரூபத்துல பச்சை கிளி ரூபத்துல இருப்பார். முகம் பச்சை கிளி முகமா இருக்கும், மனித ரூபத்துல இருப்பார். அதுக்கெல்லாம் சில வரலாறுகள் உண்டு, ஏன் அந்த ரூபத்துல இருக்காரு. இப்ப நான் அதுக்குள்ள போகிறதுல, ஆனா ஸ்ரீமத் பாகவதத்தை அவர் தான் கொண்டு வந்தார். ஸ்ரீமத் பாகவதத்தை, வியாசரால் சொல்லப்பட்ட ஸ்ரீமத் பாகவதத்தை மக்களிடம் செல்ல வேண்டும் என்று இவர் ஒரு அவஸ்தையில நிலையில இருந்தார். யாருக்காவது சொல்லணும். அப்படி பரீட்சித் மகாராஜாவுக்கு கலிகாலம் முடிகிற தருவாய் பரீட்சித் மகாராஜாவுக்கு சொல்லப்பட்டதுதான் ஸ்ரீமத் பாகவதம். 7 நாள்ல தன்னுடைய உயிர் போய்விடும் அப்படின்னு தெரிஞ்சு பரீட்சித் மகாராஜா இந்த 7 நாளுக்குள் மோட்சகதி அடையறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி அவர் பரீட்சித் மகாராஜா தேடிட்டு இருக்கிற காலத்துல தனக்கு அப்பா சொல்லி கொடுத்த, அப்பா மூலம் கற்று தேர்ந்த, அப்பா மூலம் அனுபவித்த அந்த ஸ்ரீமத் பாகவத்தை நாம யாருக்கா சொல்ல முடியாதான்னு சுகபிரம்ம மகரிஷி அப்படி பரிதவிக்க, இப்படி 2 பேரும் சந்திப்பு நடந்து அவருக்கு ஸ்ரீமத் பாகவத்தை, பரீட்சித் மகாராஜாவுக்கு ஸ்ரீமத் பாகவத்தை சொன்னவர் தான் நம்ம சுகபிரம்ம மகரிஷி. வடக்க உத்தரகாண்ட் மாநிலத்துல சுக்கரதால் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க போயிருக்கேன். ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரம் முழுக்க பச்சை கிளிகளால் தான் இருக்கும். அந்த மரத்தின் கீழே தான் சுகபிரம்ம மகரிஷி பரீட்சித் மகாராஜாவுக்கு அந்த பாகவத்தை சொன்ன இடம். இப்பவும் அங்க பாத்தீங்கன்னா பாகவத சப்தாகம் வருஷத்துல 365 நாளும்
அங்கங்க குழு குழுவா உட்கார்ந்துக்கிட்டு பாகவத்தை 7 நாள் தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு இருக்காங்க. பக்தி நிலைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமத் பாகவத். அப்படி ஸ்ரீமத் பாகவத் ஆன்மீகத்துக்கும் ஜோதிடத்துக்கும் ஜோதிடத்துக்கு பிருகு நந்தி நாடி சுகர் நாடி ஜோதிடம் உட்பட பல ஏராளமான விஷயங்களை கொடுத்த சுகபிரம்ம மகிழ்ச்சி அவருடைய ஜெயந்தி உற்சவனால் ஆணி திருவனம் நேற்றைக்கு பூர்த்தியாச்சு. அப்படி ஒரு நிலையில் நாம் இன்றைக்கு ஸ்டார் அகாடமியுடைய சார்பில் 268வது வாராந்திர ஜோதிட நிகழ்ச்சியாக சிறப்புரை நிகழ்ச்சியாக இன்றைக்கு மதிப்பிற்குரிய ஐயா ஜானகிராமன் அவர்களுடைய சிறப்புரை நிகழ்த்த இருக்கிறார். குலதெய்வ பிரசன்னம் அப்படிங்கிற தலைப்புல சிறப்புரை நிகழ்த்த இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஐயாவை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் அவசியம் இல்லை அப்படின்னாலும் சபையின் நலன் கருதி சொல்றேன். 1972 நவம்பர் மாதம் பிறந்தவர். பூர்வீகம் மயிலாடுதுறை. தகப்பனார் பெயர் ஸ்ரீனிவாசன், தாயார் பெயர் சரோஜினி. ஐயாட்ட கேட்டு நீங்க எப்படிங்க ஜோதிடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க ஜோதிடம் பரம்பரையா பார்த்துட்டு இருந்தாங்கன்னா வெளியே யாருக்கும் பார்க்க மாட்டாங்க. இவங்க கடல் கடந்து வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த வழி வந்தவங்க. இங்க இருந்து இலங்கைக்கு போறது, மலேசியாவுக்கு போறது, பர்மாவுக்கு போறது, இப்படி பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்றுட்டு இருக்கும்போது அவர்கள் உயிரோடு திரும்பி வருவார்களா, சேமத்தோடு வருவார்களா என்று தெரிந்து கொள்வதற்காக அவங்க குடும்பத்துக்குள்ளேயே அந்த ஜோதிடத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி கற்றுத்தேர்ந்த விஷயம்தான் ஐயாவுக்கும் அவருடைய தாத்தா முன்னோர்கள் மூலம் ஐயாவும் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது கிட்டத்தட்ட இந்த பிரசன்ன முறை என்பது பர்மா போன்ற இடங்களில் சொல்லப்பட்ட பிரசன்ன முறை. நம்ம இன்றைக்கு கேரளாவில் அதற்கு ஒரு நியதிகள், விதி இதெல்லாம் எழுதப்பட்டு சொன்னாலும் அதனுடைய தோற்றம் பர்மாவிலிருந்து வந்ததுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி ஒரு பிரசன்ன முறையை ஐயாவும் ஐயம் தெளிவுற கற்று தேர்ந்து மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த மாணவர்களும் தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல ஜோதிடத்தை பார்த்துக்கிட்டு வராங்க, கற்றுக் கொடுத்துக்கிட்டு வராங்க. அப்படி பிஸி ஷெட்யூல். திருச்சி நகரத்துல ரங்கநாச்சியார் ஜோதிடர்கள் சங்கம் சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கி அதையும் செழுமைப்பட நடத்திக்கிட்டு வராங்க. பல பணிகளுக்கு மத்தியில் நமக்கு பேசுவதற்கு ஒப்புதல் அளித்த ஐயா அவர்களுக்கு ஸ்டார் அகாடமியின் சார்பிலும் பங்கேற்றவங்கள் அனைவரின் சார்பிலும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து ஐயா அவர்களும் மேடையை ஒப்புவிக்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா நீங்க தொடரலாங்க. ஐயா நமஸ்காரம். என்னுடைய சின்ன வேண்டுகோள் என்னன்னாக்கா, நவமணி ஐயா ஒரு 2 வார்த்தை எனக்காக. சரிங்க. நான் வாஸ்து படிச்சேன். ஐயா எப்படின்னாக்கா என்னுடைய மூத்த சகோதரர் மாதிரி என் குடும்பத்துல. அதனால அவருடைய ஆசீர்வாதம் வேணும். அடுத்தது பழனிவேல் ஐயா. நமஸ்காரம் ஐயா. நவமணி ஐயா 2 வார்த்தை பேசுங்க, நான் அதுக்கப்புறமா நான் பேசுறேன். நவமணி சண்முகவேல் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். திருச்சியில் இருக்கின்ற அருமை தம்பி, நண்பர், என்னுடைய சிஷியர், அது மட்டும் இல்லாம தனிப்பட்ட முறையில என்னுடைய நலன்களை கவனிக்கின்ற, கூர்ந்து கவனிக்கின்ற ஒரு சிறந்த ஒரு படைப்பாளி என்று பிரசனம் கேட்க வந்திருக்கிறேன். கடந்த வாரம் பார்த்தவுடனே இன்றைக்கு என்னுடைய முக்கியமான அலுவலை ஒத்தி வைத்து விட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா சீனிவாசன் ஐயாவுக்கு தெரியும், பல தடவை நான் தனிப்பட்ட முறையிலே பேசியிருக்கேன். ஐயா என்னை ஏதாவது தவறா நினைச்சுக்காதீங்க, நான் பல தடவை வெளியூர் போக வேண்டிய சூழல் அப்படின்னு சொல்லி ஐயாட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்கிறேன், சீனிவாச ஐயாட்ட. இருந்த போதிலும் பறவை இனத்துல இந்த தேனி இருக்கு பார்த்தீங்களா, அந்த தேனி ஒன்றுதாங்க
சாகுற வரைக்கும் பறந்து கொண்டே இருக்குமாம். அது மட்டுமல்ல, பறந்து பறந்து சேகரிக்குமா மலரில் உள்ள தேன்களை. சேகரித்ததை தேன்கூட்டுக்கு கொண்டு வருமா. அது போல தேனிய நம்ம சுறுசுறுப்புக்கு சொல்லுவோம், பணிக்கு சொல்வோம். அதுபோல ஜானகிராமன் ஐயா அவர்கள் சுறுசுறுப்பாக பல நூல்கள், பல குருநாதர்களிடமிருந்து கருத்துக்களை பெற்று அவர் அனுபவ கல்லில் தோய்ந்து பலருக்கு பாடமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை வாழ்த்துகிறேன். அவர் மேலும் வளரணும். நிறைய கருத்துக்களை இந்த சமூகத்திற்கும் ஜோதிட மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அள்ளி அள்ளி தர வேண்டும் என்று எல்லாமல்ல உச்சிஷ்ட மகா கணபதியின் பேரருளை வேண்டி வணங்கி அவரை வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. உங்க ஆசீர்வாதம்லாம் இருந்தா நம்மளை கொண்டு போறது, மேல கொண்டு போறது. அடுத்தது நம்ம அருமை நண்பர் கௌதம் பழனிவேல் ஐயா. எல்லாருக்கும் பாக்கி யாராவது இருந்தீங்கன்னாக்கா எனக்கு தெரியல, தெரியாம சொல்ல விட்டுருந்தோம்னாக்கா மன்னிச்சுங்க. இந்த பிரசன்னங்கிறது வந்து ஒரு பெரிய சூட்சமோ ஒரு பெரிய சாதகமோ கிடையாதுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க எந்த மெத்தட் வேணாலும் நீங்க படிச்சீங்க. ஆனா அந்த பாரம்பரியங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா அது மட்டும்தான் எல்லா இடத்துலயும் கை கொடுக்கல. பிரசன்னத்தை பொறுத்தவரையில அது மட்டும்தான் கை கொடுக்குது. காரகம் பாவகம் நல்லா தெரியணும். இப்ப சூரியன்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உடனே தலை லக்னம் முதல் பாவாதிபதி அது என்னென்னமோ நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா இங்க பிரசன்னத்துல வந்துருச்சு, குலதெய்வம்னு வந்துருச்சுனாக்கா, சூரியன் அப்படின்னாலே மிகப்பெரிய மலை, வறண்ட இடம். அதுக்கு அடுத்து அது நின்ற வீட்டை வச்சு எடுக்கிறது பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய சிவாலயம். கோயில். அப்ப சூரியனுக்கு தெய்வங்கிறது கிடையாது. அப்ப சூரியனுக்கு தெய்வமா எடுத்தோம்னாக்கா எதை எடுக்கலாம்? மேற்கு நோக்கிய சிவன் கோவில் எங்க இருக்குதோ, அப்ப மேற்கு நோக்கி யார் உட்கார்ந்துருப்பா? ஐயனார் உட்கார்ந்துருப்பாரு, சாஸ்தா உட்கார்ந்துருப்பார். திருக்கல்யாணம் இல்லாத கோவில்கள் இங்கெல்லாம் மேற்கு நோக்கி தான் சிவன் இருக்கும். மேற்கு நோக்கி சிவன் இருந்ததுன்னா அங்க நவகிரகத்துக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா நான் அதிகம் கோயில் போனது கிடையாதுங்க. என்னை விட ஒரு கோயிலையும் அங்கமா அணுவா ரசிச்சு ருசிச்சவர் யாருன்னா நவமணி ஐயா. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப நான் விளையாட்டா சொல்லும் பொழுதுலாம் பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து ரெக்கார்டே கிடையாது. என்னுடைய மாணவர்கள் எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தப்ப என்ன பண்ணானுங்க, போய் ஒரு கபோர்டா போய் தேடினானுங்க, ஏதாவது நான் புக்ஸ் வச்சிருக்கேனா, ஏதாவது வச்சிருக்கேனான்னு. என் பெரிய நான் கேட்டாரு, அவருங்க 75 வயசாகுது. அவர் கேட்டாரு, என்னப்பா தேடுறீங்க அப்படின்னாரு. இல்ல புக்கு ஏதாவது இருக்குது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா, எல்லாம் சொல்றது காதால சொல்றது, கையால பேசுறது, அவ்வளவுதான் அப்படின்னு. ஆனா மிச்சம் ஒண்ணு மிஞ்சினது என்னன்னாக்கா ஒரே ஒரு பொக்கிஷம், இந்த சோழி. இதுக்கு வயசு தெரியல என்னங்கிறது எனக்கும் தெரியாது. இது இன்னும் கையில இருக்குது, என் நண்பர்களுக்கு எல்லாம் தெரியாது. நம்ம ஒரு புத்தகத்துல ஒரு கிரகத்துக்கு இதுதான் அப்படின்னு ஒரு வரையறை ஒருத்தவங்க சொல்லி இருந்தாங்கன்னா அதை நம்பாதீங்க. எதுக்கு சொல்ல வரேன், இந்த இடத்துலயும் ஏன் நவமணி ஐயாவை கொண்டு வரேன் அப்படின்னாக்கா, என்னை விட தாண்டி படிச்சவர், மிகப்பெரிய பேராசன், புலமையில பயங்கர வள்ளுவர். என்னன்னாக்கா, இதுல என்கிட்ட ஒருத்தன் நேற்று போன் பண்ணி ஜாதகத்துக்கும் வாஸ்துக்கும் என்னங்க அப்படின்னு கேட்டான். உனக்கு என்னையா பிரச்சனைன்னு கேட்டான். அவன் இப்ப பேசின நேரம் ஜாதகத்துக்கும் வாஸ்துக்கும் அப்படின்னா, முதல்ல நீ யோக்கியமானு கேட்டேன். எடுத்த எடுப்புலயே உனக்குன்னு கோயிலை கட்டி, ஒரு குலதெய்வம்னு கோயிலை கட்டி அந்த காசை திருடி ஒரு அப்பாட்டி வச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு எதுக்கு நீ இந்த கேள்வி ஆராய்ச்சின்னு சொல்லி போன போட்டுன்னு வச்சுட்டான். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திருப்பி கூப்பிட்டான். ஐயா நான் உங்களை சந்திக்கணும், நான் எதுக்கு அப்படின்னா, இல்ல ஒண்ணுமே நான் சொல்லலை, என்னை பத்தி என்ன ஊருன்னு கூட நீங்க சொல்லிட்டீங்களா, நான் கோயில் கட்டினது சொன்னீங்களே அப்படின்னு. நல்லா புரிஞ்சுங்க, ஜாதகத்துல நம்ம எடுத்தோம்னா கேது பலமா இருந்தா கோயில் கட்டி புண்ணியம் தேடுவான். பிரசன்னத்துல குலதெய்வத்தை தேடும் பொழுது 4, 5 அதிபதி கேதுவோடைய காலில் போனதுன்னா அவன் குலதெய்வத்தை இழந்தவன்னு அர்த்தம். எப்படி? குலதெய்வத்தை
இழந்தவன். அப்ப குலதெய்வத்தை எடுக்கணும் அப்படின்னாக்கா அங்கதான் விஷயமே இருக்குது. இப்ப செவ்வாய் போய் நின்றுனாக்கா காளி முருகன் சொல்லிடுவாங்க. திரும்ப சொல்றேங்க, என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த குலதெய்வத்தை பொறுத்தவரையில 7 ரிஷி தான், சப்த கன்னிமார் தான், 7 கிழமை தான். அப்ப வம்சமே 7 வம்சம் தான் நமக்கு. அப்ப 7 பேர் தான் அங்க சாமி வருவாங்க. என்னடா அது நிறைய பேர் சொல்றாங்களே சாமி, 7 தானே சொல்றீங்க நீங்க அப்படின்னு. இப்ப சாதாரணமா சிரசு மட்டும் விழுந்தது சூரியனுடைய சாராம்சம், காஷ்யப்பர் முனிவர் ரிஷி. சிரசு மட்டும் விழுந்ததுக்கு அங்காளம்மன்னு சொல்லுவாங்க. வேலூர் பக்கம் போனீங்கன்னாக்கா கங்கம்மா ரேணுகா தேவிம்பாங்க. இன்னும் கொஞ்சம் தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா எல்லையம்மன்பாங்க. ஆனா சாமி எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இப்ப இந்த சப்தரி கன்னியர்ல வந்து எந்த சாமி அதுக்கு வரும் அப்படின்னா இந்திராணி வந்துடும். இந்திரன் சாபம் பெற்றது, அவனுக்கு உருவம் இல்லாத தெய்வம். ஆனா அந்த சாபம் வந்து பெண்ணுக்கு போகல, இப்ப இந்திராணி வந்துடுது. அப்ப காளிக்கு எது வரும்னா சாமுண்டி வந்துடும். இப்ப நம்ம வந்து ஒரு பிரசன்னம், ஒருத்தவங்க வராங்க, குலதெய்வத்துக்கு வராங்க, வரும்பொழுது நம்ம எப்படி எடுக்கலாம், கோயிலுக்கு போய் எப்படி பார்க்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல நம்ம தெளிவா இருந்துக்கணும். நம்ம மண்டையில ப்ரெஷர் இருக்கக்கூடாது. நான் போன வகுப்பு வந்து சீனிவாசன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா லாஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன் நான். அப்புறம் நம்ம பசங்க எல்லாம் பார்த்து சொன்னாங்க, நீ கிளாஸ் எடுக்கிற மாதிரியே போய் பேசிட்ட அப்படின்னு சொல்லி. உன்னை அடுத்ததெல்லாம் அவர் கூப்பிட மாட்டாரு அப்படின்னு. அவர் கூப்பிட்டோன்னே எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா 2-3 பேர் திரும்பி பேசினாங்க அந்த குரூப்ல இருந்து. என்ன அப்படின்னாக்கா எப்ப எடுத்தாலும் நல்லா புரிஞ்சுங்களேன், பிரசன்னத்தை பொறுத்தவரையில உச்சம் நீசம் மறைவு ஸ்தானங்கிறது கிடையாதுங்க. உத்தரவு ஸ்தானம் தாங்க. உத்தரவு என்ன ஆகுது அவ்வளவுதான் மேட்ரு. உத்தரவுங்கிறது ஒண்ணு 7, இன்னொன்னு 11. இது அப்படியே உள்டாவா வரும் எல்லாமே. வரான் ஒருத்தன் எனக்கு வந்து போனங்க கோயிலா போறேங்க, கடனே அடையலைங்க அம்மா. அவன் கேட்கிற நேரம் பாருங்க, 6ஆம் அதிபதி கெட்டிருக்கும். ஆறுக்குடையவன் கெட்டிருப்பான். இப்ப இந்த நேரத்துல ஒருத்தன் பிரசன்னம் கேட்க வரான், நம்மள்ட்ட குலதெய்வத்தை பத்தி கேட்க வரான்னா நம்ம சொல்ற சாமியை அவன் கும்பிடவே மாட்டான். முதல்ல நம்ம பிரசன்னம் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சொல்றத வரவன் கேட்பானா கேட்க மாட்டானாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஐயா வாஸ்துக்கு போவாரு, காசு கொடுத்து எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் பார்ப்பாங்க. ஆனா அவர் சொல்றத ஃபாலோ பண்றாங்களா இல்லையா அப்படின்னாக்கா ஒரு கரெக்டா பண்றதுன்னா ஒரு 30% நான் பார்த்த வேலை. பாக்கி யாருமே ஃபாலோ பண்றது இல்லை. ஆனா குறை மட்டும் சொல்லுவாங்க எல்லாருமே. அதே மாதிரிதான் ஜோசியக்காரன் உலகம். என்னன்னு கேட்டாக்கா நம்ம அப்ளை பண்ணி சொல்லிடுவோம், சொல்றத கரெக்டா எடுக்கணும். இதெல்லாம் முதல் ரூலு. நல்லா புரிஞ்சுங்க. எந்த குலதெய்வத்துக்கு போனாலும் அமாவாசை அன்னைக்குதான் போகணும், நிராயுத பாணியா போகணும். நீ எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி. இன்னொன்னு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வம் வந்து நமக்கு நிறைய அள்ளி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து அள்ளி கொடுக்காதுங்க. நம்ம ஒரு ரூம்ல லாக் ஆகி மாட்டிக்கிட்டோம்னா அந்த கதவு திறக்குது பார்த்தீங்களா, அந்த கதவை திறந்து போடுறதுதான் குலதெய்வம். நம்ம கையை பிடிச்செல்லாம் அழைச்சிட்டு போவாது. நீங்க எவ்வளவு சக்தி வாய்ந்த கோயிலா இருக்கட்டும், சமயபுரம் மாரியம்மனே குலதெய்வமா இருக்கட்டும், ஒருத்தவங்களுக்கு அவனுக்கு செய்யுமானா செய்யாது, அடுத்தவனுக்கு செய்யும். நமக்கு குலதெய்வங்கிறது ஜஸ்ட் ஃபார் ஒரு கைடன்ஸ், என்னுடைய மரபு, அவ்வளவுதான். இது எங்க ஃபேமிலியிலே நடந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நாங்களும் போயிருக்கோம், என்னுடைய பங்காளியும் வந்திருக்காங்க. அவங்க ஆனா வெளியில இருந்து வந்திருக்காங்க, எல்லாம் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. என்னுடைய முப்பாட்டம் பேர் சொல்லும் பொழுது யாரு வீடு அப்படின்னாக்கா ஆர்எம்கே நாயுடு வீடுன்னு அதை மட்டும் சொல்றாங்க, வேற எதுவும் தெரியல. என்னடா நம்மளும் ஆரம்பிக்க அவங்களும் ஆரம்பிக்க நாயுடு வீடுனாக்கா என்னடா இது அப்படின்னு பார்த்தாக்கா அப்புறம் பார்த்தாக்கா தான் தெரியுது எங்க அப்பாவுக்கு பெரியப்பா பேர பிள்ளைங்க அப்படின்னு. அப்ப எது நம்மளை வந்து ஜாயின் பண்ணுதுன்னா அந்த குலதெய்வம் மட்டும்தான் ஜாயின் பண்ணும்.
கோத்திரங்கிறது நிறைய இடத்துல நிறைய பிரிஞ்சு இருக்கும். ஆனா அதை வந்து ஒன்னா வந்து மிங்கிள் பண்ணாது. ஒரு மேரேஜுக்கோ மற்ற இதுக்கோ தான் பண்ணும். ஆனா குலதெய்வங்கிறது எல்லாருக்குமே வந்து கரெக்டா லிங்க் பண்ணும் ஒரே இடத்துல. இது எதுக்காக பெருமைக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிராமினுடைய ஃபாதர் மதர் தெரியாம வளர்ந்தவர், அவர் குலதெய்வத்தை நான் சொல்லி அந்த குலதெய்வத்தை கண்டு அவருடைய அப்பா போட்டோவை போய் பார்த்தாரு. அவங்க அப்பாவோட பூர்வீகத்தை போய் கண்டுட்டார். அவர் சொன்னார், என்கிட்ட எந்த மீட்டிங்ல வேணாலும் நான் வந்து சொல்றேன் ஏன்னாரு. அவருக்கு 46 வயசு ஆயிடுச்சு. இதுல என்ன ஆனாக்கா, அவங்க அப்பா இறந்த வருஷம் கொண்டு சொன்னேன். அதே மாதிரிதான் நடந்தது. இந்த குலதெய்வத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா இருக்கிறது 9 கிரகங்க. 9 கிரகத்துல 2 கிரகத்துக்கு இங்கே அதிகாரம் இல்லை. ராகுக்கு எதுக்கு அதிகாரம் இல்லை. ராகுன்னா ஒரு அற்ப ஆயுள், கேதுன்னா மார் பிணம் புதை உண்டது, அவ்வளவுதான். இது 2 கான்செப்ட் வச்சுங்க. ராகுங்கிறது அற்ப ஆயுள், கேதுங்கிறது புதை உண்டது பிணம். மிச்சம் இருக்கக்கூடிய 7 கிரகங்கள்ல ஒரு கிரகத்துக்கும் அப்படியே சொல்லிட்டு வரேன் லேண்ட்மார்க் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறது. இப்ப சூரியன் வருதுன்னு வச்சுங்க, 4, 5 நல்லா புரிஞ்சுங்க, திரும்ப திரும்ப சொல்றேன். ஜாதகத்தையும் இதையும் மைண்ட் பண்ணாதீங்க. ஜாதகம் பாக்குறப்ப குலதெய்வத்துக்கு 5ஆம் இடம், பிரசன்னத்துல குலதெய்வத்துக்கு 4ஆம் இடம் மட்டுமே தான், 5 கிடையாது. நம்ம சொல்றோம் நான் மண்பானம் செஞ்சவன்னு சொல்றான், அவன் அடிமை தொழில்னு பார்த்தேங்கிறான். அப்ப அவன் பாட்டை என்ன தொழில் பார்த்திருப்பான்னு நம்ம சொல்லணுமா வேண்டாமா? வேண்டியதானோ? சூரியன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, பாட்டன் சொல்ற இடத்த வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா, பாட்டன் என்ன தொழில் பண்ணாரு, யாரால எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? ஒரே பைபாஸ், மன்னார்புரம் போய் நேரா உள்ளார போய் ஏறணும். பஸ் ஸ்டாண்டு போய் போலாம், பொன்னார் வழியாவும் போயிடலாம். ரைட். சூரியனை பொறுத்தவரை முள்ளு காடுங்க. முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க, முள் காடு, பாறை, மிகப்பெரிய சிவாலயம், 2000 வருஷத்துக்கு மேற்பட்ட கோயில். இதனுடைய தசை கிழக்கு. அவனுடைய தெய்வம் எங்க இருந்து உருவாயிருக்குன்னா, மரத்தின் வேர்ல இருந்து உருவாயிருக்கு. இலுப்பை, நாவல், மகிழம், நெல்லி. இலுப்பை, நாவல், மகிழம், நெல்லி. இப்ப வில்வம், வன்னி மரம்லாம் இப்ப ஜாயிண்ட் ஆயிருக்கு. அது பக்கத்துல உள்ள சிவன் கோயில்ல இந்த இதுதான் வந்து அதுக்கு வந்து இதா இருக்கும், என்ன சொல்றது, விருட்சமா இருக்கும். வனவிலங்கே வாகனம், நோட் பண்ணீங்க, வனவிலங்கே வாகனம். சுத்த பூஜை, நம்மளுடைய மூச்சு காற்று அந்த தெய்வத்தின் மேல் படக்கூடாது, அதுக்கு படைக்கக்கூடிய இது மேல. கோவிலுக்கு சரியான பாதை கிடையாது. இந்த தெய்வத்திற்கு, சூரியனுடைய அம்சத்துல வரக்கூடிய தெய்வத்திற்கு பச்சி கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, பச்சி கிடையாது, பறவை கிடையாது.
இது தெய்வமா கும்பிடுறவன் கட்டாயம் கவிச்சு சாப்பிடுவான், அல்லது பலி கொடுக்குறவன். அந்த குடும்பத்துல கர்ப்பஸ்திரி மரணம் உண்டு, வாழாமல் எப்படி சடங்காகி அந்த காம சுகத்தை அனுபவிக்க முடியாம வேதனையில நொந்தவங்க அந்த குடும்பத்துல இருப்பாங்க, கட்டாயம் இருப்பாங்க. கேட்டீங்கன்னா அடி நவுத்தலாம், அப்படியே வரும் பாயிண்ட். தலைமுறைக்கு ஒரு ஆளு மரணத்தின் பொழுது பித்து பிடித்து சாவான், மூலக்கோளாறு. ஓகேவா? இந்த சூரியன்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஐயா எல்லாரும் மியூட்ல இருப்பாங்கய்யா, யாரும் சரி, அன்மியூட் பண்ண ரைட்டுங்க. முடியாது. ஓகே ஓகே, நீங்க இப்ப சரி நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்தது சந்திரன். இப்ப சந்திரன் அப்படின்னாலே பெண் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு எல்லாரும் போயிடுவோம். முதல்ல இப்ப நல்லா புரிஞ்சுங்க, சந்திரன்கிறதே ஒரு ஆண் தான். ஆணாவும் வேலை செய்யும், பெண்ணாவும் வேலை செய்யும். அந்த இடத்துல டூயல் பாஸ்போர்ட் மாதிரி அது. இதனுடைய தசை வந்து பாத்தீங்கன்னாக்கா மேற்கு அல்லது தெற்கு. உருமாறிய தெய்வம் அல்லது உருவம் இருக்காது. பெட்டி தெய்வம், பெட்டியில சாமி வச்சு வழிபாடு பண்ணக்கூடியவங்க. நம்ம வீட்டுல எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு செத்து போன புடவை, இல்லைனாக்கா எங்களுக்கு நாங்க வந்து வீட்டுல வந்து பானை வச்சு சாமி கும்பிடுறோம், கூடை வச்சு சாமி கும்பிடுறோம்னு ஏதாவது ஒண்ணு இம்சை இருந்துகிட்டே இருக்கும். இந்த குடும்பம் முன்னேற்றத்துக்கே வரதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கும். துர்மரணங்கள் நிறைய இருக்கும். இவனுடைய குலதெய்வம் கோயில் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம போய் சொன்னாதான் பூசாரியா வருவான். அது வரைக்கும் அந்த இடமே நாரி போய் கிடக்கும். இந்த இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் வரவங்களுக்கு காட்டேரி வழிபாடு உண்டு, துஷ்ட தெய்வ வழிபாடு உண்டு. இதுக்கு விருட்சமே புளிய மரமும் பனை மரமும் தான். இந்த கோவில் வந்து அந்த ஊர் மத்தியில உள்ள பெண் தெய்வத்திற்கு, மாரியம்மனோ காளியம்மனோ ஏதோ ஒரு கோயிலுக்கு இது காவல் தெய்வம் மாதிரி இருக்கும். இது ஊருக்கு வெளிப்புறமா இருக்கும். காலை கடனை கழிக்கக்கூடிய ஏரியாவா இருக்கும், ரொம்ப கலிஜி ஏரியாவா இருக்கும். அந்த இடத்துலதான் அந்த கோயில் இருக்கும். ஏன்னா அந்த இதுக்கு பூஜை பண்றவனே பாத்தீங்கன்னாக்கா கட்டாயமா அவன் சுத்தமாவே இருக்க மாட்டான், அவனுக்கு சொறிப்படம் கட்டாயம் இருக்கும், குறி சொல்லுவானுங்க. இங்க நிறைய பாத்தீங்கன்னா சிமெண்ட்ல செலவு வச்சிருப்பானுங்க. நாலு அஞ்சு தொடர்பு சந்திரன் வந்துட்டா ஆண் தெய்வமே அவங்களுக்கு குலதெய்வம், பெண் தெய்வம் வராது. எல்லாம் புரிஞ்சுங்களா? பிராமின் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, ஐயரு ஐயங்காரு மாத்தவாசி இவங்கெல்லாம் எடுத்தோம்னாக்கா குருவும் சந்திரனும் ஆதிக்கம் வர்றதுனால சம்பந்தம் பண்றவன் வந்து ஆண் தெய்வம் ஐயனாரு முனீஸ்வரன் குலதெய்வம் இருக்கும். சம்பந்தம் பண்ண கொடுக்கறவன் வந்து பாத்தீங்கன்னா பெண் தெய்வம் குலதெய்வமா இருக்கும். சூரியனுக்கு வந்து ரிஷி காசியப்பர்,
சந்திரனுக்கு ஆத்திரேயர். அடுத்தது செவ்வாய். செவ்வாய் அப்படின்னா உடனே நெருப்பு கிரகம், முருகன், காளி இதுக்கெல்லாம் போயிடுவாங்க. செவ்வாய் அப்படின்னாக்கா ரோட்ல இருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும் கோயிலுக்கு ரொம்ப அந்த காலத்துல. பக்கத்திலேயே சமாதி வச்சிருப்பானோ, பக்கத்திலேயே குலதெய்வம் கோயில் இருக்கும். இந்த செவ்வாய் ஆதிக்கம் வந்ததுன்னா ஆதி காலத்துல பன்னி, நரி இதெல்லாம் பலி கொடுத்தாங்க. சொல்லு விஜய். ஆபீஸ்ல ஜூம் போயிட்டு இருக்கு கிளாஸ். ஸ்டார் அகாடமி போயிட்டு இருக்கு. ஸ்டார் அகாடமியில பேசிட்டு இருக்கேன். ரைட். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு பெண் தெய்வத்துக்கு ஏதோ ஒரு பேர், பாப்பாத்தி அம்மன், நாச்சி அம்மன் ஏதோ ஒரு பேர் வச்சு ஆத்தங்கரை ஓரமாவோ அந்த கரை மோட்லையோ ஒரு கல்லு மாதிரி வச்சோ அந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணுவாங்க. இந்த செவ்வாய் வந்துட்டதுனாலே அவனுடைய தலைமுறையும் சொல்ல தெரியாது, குடும்ப பாரம்பரியமும் தெரியாது, குடும்பத்துல கலப்பு ஜாஸ்தி. அப்பையில இருந்தே கலப்படம் இருக்கும். அல்லது வெப்பாட்டி 2வது தாரத்து பிள்ளைக்கு பிறந்த பையனா கேட்பான். இது ஆதிக்கம் உண்டு. நீங்க அந்த ஒரு உதாரணத்துக்கு சிம்மம் கடகலக்கணம் விழுந்து 4-5 செவ்வாய் வருதுன்னு வச்சுங்களேன். செவ்வாய் நீசமாவே போயிடுது அப்படின்னாக்கா, லக்னத்திலேயே செவ்வாய் நீசமாயிடுது அப்படின்னு எடுத்தோம்னாக்கா, உதாரணத்துக்கு மிகப்பெரிய ஆற்றங்கரை ஓரம் உள்ள கோயில், இங்க ஆண் தெய்வம் உக்கரமா இருப்பார். அங்கேயே கடாயை வெட்டி அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிடுவாங்க. அந்த சாமிக்கு பின்னாடி ஒரு பெண் தெய்வம் இருக்கும், காளியின் அம்சத்துல இருக்கும். அது ஆதி காலத்துல அந்த சாமிக்கு உருவம் கிடையாது. இவங்களாம் சொல்லிக்க வேண்டியது. அல்லது வா ஐயா வா உட்காருங்க. நல்லா இருக்கு. தெரியுது ஐயா. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆண் தெய்வமா இருந்தாலும் சரி, பெண் தெய்வமா இருந்தாலும் சரி, பேர் சொல்லுவாங்களே தவிர அங்க சிலையோ உருவமோ இருக்காது. உருவம் உருவாக்கிப்பாங்க. பெண் தெய்வம் மாரியம்மன் இல்லைன்னா காளியம்மன் இந்த மாதிரி வரும். சரிங்களா? செவ்வாய்க்கு பாத்தீங்கன்னா மரத்துவார், வசிஷ்டர், பரத்வாசர் இவங்க எல்லாமே வருவாங்க. இந்த கோத்திரங்கள் பிராமணா இருந்ததுனாக்கா வைத்தீஸ்வரன் கோயில் தையல் நாய்க்கு தான் குலதெய்வம். போதாயனமா இல்லாம இருந்தா. அடுத்தது புதன். நீரோட்டம் அதிகம் உள்ள இடம், உப்பு தண்ணி, கடற்கரை. ஊரை சுத்தி திரியறவன் அந்த கோயில்ல படுத்து தூங்குவான். மயானம் போயிட்டு வரக்கூடிய தெய்வம் உண்டு. இவங்களுக்கு பலி பூஜை எல்லாம் இருக்காது.
ஆர்த்தடாக்ஸா இருப்பாங்க, எந்த இதா இருந்தாலும், எந்த குலமா இருந்தாலும் சரி. இந்த புதனுக்கும் ஆத்திரேயர் தான், வேற யாரும் கிடையாது. அடுத்தது குரு, ஊர் மத்தி, உயர்ந்த குடி மக்கள் இருக்கக்கூடிய இடம். வருடத்திற்கு ஒரு பூஜை, ரொம்ப கிராண்டா பேரும் புகழோட இருக்கும். உருவம் கிடையாது, காற்று தெய்வம் தான். அது ஆணாவும் வச்சுக்கலாம், பெண்ணாவும் வச்சுக்கலாம். எந்த வீட்டுல நிக்குதோ அதை கொண்டு எடுக்கணும். அது குருவுக்கு ரிஷி ஆங்கிரிஷ். இந்த குருவுக்கு இன்னொரு கான்செப்ட் சொல்லிடுறேன், நல்லா கேட்டுங்க. சில பேருக்கு வனாந்தரத்துல இருக்கும், அவங்க இருக்கிறதுக்கும் அந்த கோயிலுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும். அந்த வீட்டுல எப்ப பார்த்தாலும் பிரேத சாபம் உண்டு. ஒரு பெண்ணின் மரணம் அல்லது பெண் வாழா வெட்டியோடைய மரணம் அந்த வீட்டுல குடிகொண்டு இருக்கும். ஒதுக்கவே முடியாது. அதை நான் கன்னி பூஜை பண்றேன், அந்த பூஜை பண்றேன்னு எந்த பூஜை பண்ணாலும் போகாது. உதிரத்தோட ஒரு பெண் இறந்தால் அந்த ஆத்மாவை சாந்தி பண்ண முடியாது. சுக்கிரன், அதுவும் ஊர் பத்தி. அவன் வியாபாரிங்க, வியாபாரிங்க. தாசிய குலதெய்வமா கொண்டவங்க, 5 to 7 தலைமுறை. அப்படின்னா என்ன தாசினா? முதல் மனைவிக்கு பிள்ளை இல்லாமல் 2வது மனைவிக்கு வந்த வாரிசு மூலம் வந்தவர்கள். உயர்ந்த குடி, உக்கரமான பெண் தெய்வம். பச்சி வாகனம் உண்டு. வாய்ப்பாட்டு பாடும் பிராமணன். அந்த குடும்பத்துல எவனாவது ஒருத்தன் பூஜை பண்ணுவான் கோயிலுக்கு, அல்லது கோயில் சம்பந்தமான விஷயத்துல ஈடுபட்டவனா இருப்பான். வியாபாரி, துணி நெய்யக்கூடியவன். பூணூல் உண்டு, பிராமணன் கிடையாது. சாமி டான்ஸ் ஆடுற கோலத்துல இருக்கும், அல்லது அமர்ந்த கோலத்துல ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். இங்கதான் காளி வருங்க. நர்த்தனம் ஆடும் தாசியிடம் தாரை வார்த்த வகைரா, இதுதான் மெயின் பாயிண்ட் அங்க. எப்படின்னா, பிள்ளையே பிறக்காம போயிடுச்சுன்னா அந்த காலத்துல கொடுத்து வாங்குவாங்க கோயில்ல, அந்த பரம்பரை. அப்ப அவன் எப்படிப்பட்ட பெரிய வசதியா இருந்திருப்பாங்க. சனி, அவனுக்கு வம்சமும் தெரியாது, குலதெய்வத்தை பத்தின சூத்திரமும் தெரியாது, பூர்வீகத்துல சொத்தும் இருக்காது, அந்த சாமிக்கு உருவமும் இருக்காது. அருவாளை வச்சுக்கிட்டு சாமி கும்பிடுவாங்க, இல்லைன்னா வேலை வச்சுக்கிட்டு கும்பிடுவாங்க. இது பெரும்பாலும் காவல் தெய்வம் தான் வரும். அவன் பங்காளியோட சேர்ந்து சாமி கும்பிட முடியாது. சனி பெரும்பாலும் மயானம் பக்கத்துல உண்டு, அல்லது பிரேதம் உண்டு. அவன் எந்த வீடு வாங்கினாலும் சரி, இந்த இடத்துல சொல்லிடுறாங்க, அவனுடைய அக்னி பாகம் பாதிக்கும். வீட்டுல வாஸ்துல 4-5 சனி தொடர்பானால் அவனுடைய அக்னி பாகம் பாதிக்கும். சிம்பிளா அப்படி அடிச்சு தூக்கலாம். திரும்ப இந்த ஒரு இதுல ஒரு பாயிண்ட் சொல்றேன். எந்த லக்னமா இருந்தாலும் சரிங்க, 7.5 சனி 8.5 சனி அப்படின்னு கொன்னுடுனாக்கா சனி கொல்லவே கொல்லாது. சூரியனும் கொல்ல மாட்டார். ஆனா ஒண்ணு கொன்னுடும், மாந்தி கொன்னுடும்.
எப்படி கொல்லும் அப்படின்னாக்கா, நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் என் இடம்பா ஃபுல்லா, எங்க தாத்தா வச்சிருந்தாரு, எல்லாம் தானமா கொடுத்தாரு அப்படின்னு. யார் சொல்லுவா? பையன் சொல்லுவான். பாரு, எங்க தாத்தா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, எங்க அப்பா தானமா கொடுத்தாருன்னு பையன் சொல்லுவான். பேரன் சொல்லுவான், நேரம் இருந்தா கோடிக்கணக்கில் போவோம், எல்லாமே அழிஞ்சு போச்சு, நான் வந்து பிச்சைக்காரனா நிக்கிறேன் பாரு, என் பாட்டன் பண்ண வேலையை பாருன்னு திட்டுவான். யாரை திட்டுவான்? பாட்டனை திட்டுவான். அதுதான் மாந்தி. சூரியன் கண்டுக்காது, சனி எங்கேயாவது புண்ணியம் பண்ணியிருக்கோமான்னு தேடி பார்க்கும். ஆனா எதை பத்தியும் கேர் பண்ணாம கொல்லணும்னு முடிவு பண்ணா கொன்னுடும். அப்ப மாந்தி ஒரு ஜாதகத்துல எந்த இடத்துல வேலை செய்யும், நல்லா வேலை செய்யணும்? 6-11. 6ல இருந்தாலோ 11ல இருந்தாலோ மாந்தியை பத்தி கவலைப்பட தேவையில்லை. சாமி, இரு ஸ்டார் அகாடமி கிளாஸ் முடிச்சிடறாங்க. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல வந்து மாந்தியும் நம்ம கையில எடுத்துக்கணும். மாந்தி எடுத்தாதான் அடுத்ததுக்கும் நம்ம போக முடியும். இப்ப நமக்கு குலதெய்வம் அப்படின்னு எடுக்கிறோம்னாக்கா, லக்னம், விழுந்த லக்னம், 4-5 அதிபதி, அது போய் நின்ற வீட்டு அதிபதி, அதுக்கு ஸ்தானம் கொடுத்த அதிபதி எங்க போயிருக்கான், இதுதான் மேட்ரு. முடிஞ்சு போச்சு. நவமணி சார் திண்டுக்கல்ல இருக்காரு, பழனிவேல் சார் சென்னையில இருக்காரு. இப்ப எங்க இருக்காங்க? நம்ம வேண்டியது அவ்வளவுதான். இப்ப எங்க இருக்காங்க? அவங்க எதுல போயிருக்காங்க? கார்லயா, பஸ்லயா, ட்ரெயின்லயா? ஏன் அங்க போனாங்க? அங்க எத்தனை நாள் இருப்பாங்க? எல்லாம் திரும்பி வந்துருவாங்களாம். இவ்வளவுதான், சிம்பிள். சொல்லுங்க. 4-5 அதிபதி, அது போய் அமர்ந்த இடம், அந்த வீட்டு அதிபதி அதுக்கு எத்தனாம் இடத்துல நிக்குது? இப்ப ஒரு இது ஒண்ணு சொல்றேன், நல்லா நோட் பண்ணிங்க. 17-12-73, 11 மணி, PM, கோலாலம்பூர், மலேசியால பிறந்தவன். கட்டம் சொல்றேன், எழுதிங்க. கடகலக்கணம், 3ல சந்திரன், 5ல புதன், 6ல சூரியன் ராகு, 7ல குரு சுக்கிரன், 10ல செவ்வாய், 12ல சனிக்கேது. இங்க 4ஆம் அதிபதி சுக்கிரன், லக்ன புள்ளி எழுதிங்க, புதன். நாலாம் அதிபதி சுக்கிரன், சந்திரன் காலு. ஐந்து கூடிய செவ்வாய், கேது காலு. இங்க சூரியனோட நல்லா புரிஞ்சுக்கலாம், சூரியனோட பாவி கூடினால் அவன் குடும்பத்துல அல்லது அந்த கேட்கக்கூடியவனுக்கு 2 மனைவிகளா 3 மனைவியான்னு கேட்கணும். நான் முதல் கேள்வி 2 மனைவியான்னு கேட்டேன். 2 மனைவின்னா 2 மனைவியும் டைவர்ஸ் ஆனா ஆமான்ட்டான். நான் சொன்ன கடற்கரை மிகப்பெரிய சிவாலயம்,
கீழே போர் போட்டா உப்பு தண்ணி, சாக்கடை வீச்சம், இந்த மாதிரி உள்ள ஊரு அப்படின்னு சொன்னாக்கா உன்னுடைய பூர்வீகம் சிதம்பரம் பெல்ட்டாவா அப்படின்னு கேக்குறேன். சிதம்பரம் கடலூர் பெல்ட்டான்னு. ஆமாங்க, சிதம்பரம் தாங்கன்ட்டான். அடுத்தது, அப்படிதான் எங்க தாத்தா சொன்னாரு அப்படின்ட்டான். உங்க அப்பா 7 வயசா இருக்கும் பொழுது இறந்து போனாங்களான்னு கேக்குறேன். ஆமா அப்படிங்கிறான். தாய்க்கு 2வது திருமணம் ஆச்சான்னு கேக்குறேன். ஆமான்ட்டான். இது பிரசன்னத்துல, இது ஜாதகத்துல வந்த இது. இப்போ இவனுக்கு குலதெய்வத்தை எடுக்கிறோம். நம்ம எது எல்லாமே எடுத்தாச்சு. ஏன்னா இங்க சந்திரன் போய் 3ல போய் நிக்கும் பொழுது உப்பு தண்ணி. சரிங்களா? உப்பு தண்ணி அவ்வளவுதான் முடிஞ்சு. லக்ன புள்ளி யார் காலில் போகுது? புதன் காலு. புதன் காலுங்கிறது கடற்கரை. ஏங்க எப்படின்னா, இவனுடைய ஜாதகம் இவன் அப்பனோட தாத்தாவுக்கும் ஜாதகம் தானே. இவனுடைய ஜாதகம்னா இவன் அப்பனுடைய தாத்தாவுக்கும் இதுதானே ஜாதகம். இப்ப இவனை தூக்கி ஓரம் கட்டிடுவோம். இவன் முப்பாட்டன்ட்ட போயிடுவோம். நம்ம போயிட்டு உள்ள வந்தோம்னா இங்க பாருங்க, 4ல போய் சுக்கிரனு, 5ல போய் செவ்வாய், 4ல நிக்கக்கூடிய செவ்வாய் போய் கேது கால. அப்ப குலதெய்வத்தை சுத்தமா விட்டு போச்சு. எதுவுமே தெரியாது அவனுக்கு, பரம்பரை பத்தியா எதுவுமே தெரியாது. ஆனா இங்க சுக்கிரன் யார் காலில் போயிருக்கு? சந்திரன் காலில் போய் நிக்குது. சந்திரன் சுயகாலில் போயிட்டாரு, அஸ்தத்திலே போறாரு. எப்போதும் ஞாபகம் வச்சுங்க, புதன் வீட்டுல சந்திரன் போயிட்டுன்னா கோபமெல்லாம் அடங்கி ஆசுவாசப்படுத்தி பிரஷர் எல்லாம் குறைஞ்சி உட்கார்றோம்ல, அந்த சாமி தான். இப்ப அஸ்தத்துக்கு எடுத்தோம்னா நான் சொன்னேன், இப்ப கோயிலுக்கு சிதம்பரம் கோயிலுக்கு வெளியில வந்தோம்னா அங்க உள்ள மாரியம்மன் கோயிலான்னு கேட்டேன், அல்லது சீர்காழியில உள்ள மாரியம்மன் கோயிலா, எந்த கோயில்னு கேட்டேன். அவன் சொன்னான், ஐயா சீர்காழியில உள்ள மாரியம்மன் கோயில் தான் இதுதான் சொன்னாங்க. ஆனா நீ இப்ப ஏதாவது வீரன் அந்த மாதிரி ஏதாவது கும்பிடுறியான்னு கேட்டேன். ஆமா, மலேசியால எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, வீரனை, மதுரை வீரனை கும்பிட ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னா. இந்த கிரகத்துக்கும் நம்ம எடுக்கிற பலனுக்கும் சம்பந்தமே இருக்காது. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னாக்கா, ஜாதகத்தை பார்த்தோன்னே லக்னத்துக்கு 5ல போய் புதன் நிக்குது, புதன்னா புதனுடைய சாரத்துல வர சாமி தான் அப்படின்னு சொல்லி நம்ம போயிடுவோம். அதுல போகவே முடியாதுங்க. இதுல அனுபவம் நிறைய வேணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதை விட சின்ன லூப்கோல் சொல்றேன். ஒரே நிமிஷம். ஹலோ ஹலோ ஐயா, கிளாஸ்ல இருக்கேன், இருங்க நான் முடிச்சுட்டு பேசுறேன் உங்களுக்கு. ஐயா போன் கால கொஞ்ச நேரம் தள்ளி வச்சிருந்தியா? நல்லா புரிஞ்சுங்க. 4ஆம் இடத்துல சனிக்கேதோ, 12ல போய் சனிக்கேதோ, 8ல சனிக்கேதோ தொடர்பாயிடுச்சுன்னா அவன்கிட்ட ரொம்ப எப்படி சொல்றது, அரைக்கிற அரைப்பு மைய அரைக்கிற மாதிரி அரைக்கணும். ஏன்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம எது சொன்னாலும் அவன் ஒத்துக்க மாட்டான். நம்ம என்ன சொல்லுவோன்னு எதிர்பார்ப்பான். நீங்க உடனே 12ல போய் கேது இருந்தா உடனே மோச்சக்காரகன் அப்படின்லாம் உடனே அடிச்சு விடக்கூடாது. 12ல கேது இருந்ததுன்னா ஊர்ல உள்ளாத அயோக்கியத்தனத்தை பூரா பண்ணிட்டு தான் அவன் ஜாவான். உண்மையா ஐயா, நவமணி ஐயா? ஐயா 12ல கேது இருந்துட்டு வைங்களேன், உடனே மோச்சக்காரகன், 5ல கேது மோச்சம்பா, உனக்கு இதோட மோச்சன்றுவானுங்க. அதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் பண்ணி ஆடி அடங்கிட்டு தான் உட்காருவான் அவன். அப்ப 12ல கேதுங்கிறத குளத்தை நாசம் பண்ண வந்தவன்னு அர்த்தம். நீங்க எடுத்து பாருங்க, லக்னத்துல 2ல 12ல எல்லாம் கேது இருந்ததுன்னா ஒழுங்கா சாமி கூட கும்பிட மாட்டாங்க. இப்ப நம்ம இந்த நேரத்துக்கு ஒருத்தர் வராரு. இப்ப நேற்று ஒரு பிரசன்னம் மதுரையில இருந்து பார்த்தாங்க. பார்த்த உடனே நான் உட்கார்ந்த உடனே அவங்க சொன்னாங்க, எனக்கு ஜாதகம்லாம் இல்லையா அப்படின்னாரு. ஜாதகம்லாம் வேண்டாயான்னு நான் சொன்னேன். அடுத்த வார்த்தை கேட்டேன்,
அவங்கள பார்த்தா வந்து சௌராஷ்டிரா மாதிரி இருந்தது. ஆனா நான் கேட்டது வந்து கவரகுணமான்னு கேட்டேன். ஆமாங்க அப்படின்னாரு. எங்களுக்கு என் தாத்தா இதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆண்டாள் கோயிலுக்கும் உனக்கும் சம்பந்தம் வருது என்ன? ஸ்ரீவில்லிபுத்தூர் தாங்க அப்படின்னாரு. அடுத்த பாயிண்ட், மதுரைன்னு சொன்னாலும் அடுத்தது ஸ்ரீவில்லிபுத்தூர். எப்படி பாருங்க. குடும்பத்துல ஒரு எத்தனை பேரு மொத்தம் 7 உருப்படியானா? இல்லைங்க, 8 பேரு. 8 பேர்ல 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆச்சு, 5 பேருக்கு ஆகவே இல்லைங்கன்னாங்க. ஆவாதியான்னா? இப்ப என்ன விஷயம்னா குலதெய்வம் தெரியணும். நான் சொன்னேன், உன்னுடைய குலதெய்வம் ஆந்திராவுல இருக்கணும், அதுக்கு பேர் கௌரி. இங்க கௌரின்னு கோயிலே கிடையாது, மாரியம்மனை எடுத்துக்கோ போன்ட்டேன். அந்த அம்மா பொலன்னு அழுதுட்டுது. என்னன்னா அந்த பேரை டக்குன்னு எப்படி சொன்னீங்க அப்படின்னு. அப்புறம் தான் தெரியுது அதுவும் ஜோசியம் பாக்குறது. சொல்ற இது புரியுதுங்களா? அது நீங்க எப்படி எடுத்தீங்க அதை சொல்லி கொடுங்க உட்காந்துக்கிட்டு. இப்ப ஜெய்சங்கர் பொன்னன் அவரு கன்னத்துல கையை வச்சுட்டு உட்காந்துட்டாரு அக்காடாங்க. ஒரு ஜோசியம் படிக்கிறப்ப கன்னத்துல முட்டையை கொடுக்கக்கூடாது. வீட்டுக்கார மகள்ல டிஃபன் போட்டுச்சா இல்லையா? இருக்காது. சாதாரணமா ஒரு விஷயம் நம்ம எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா கிரகத்துடைய காரகம் பாவகம் நல்லா தெரியணுங்க. தெரியலன்னா கஷ்டம். நீங்க புக்ல இங்க உள்ள புக்ல உள்ளது நான் சில இதெல்லாம் பார்த்தோம்னா வேற வேறையா வரும். இப்ப நீங்க அதே நாங்க வாஸ்துக்கு போனோம்னா அதை வேற மாதிரி மாத்துவோம். இப்ப நீங்க மேஷம்னா திசை வந்து கிழக்கும்பீங்க, இத போய் சிம்மத்தை வந்து தென்கிழக்கு ஏதோ அப்படி சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு வந்து எல்லாமே மாறும், உல்டாவா மாறும். இப்போ ஒருத்தன் கடகலக்கணத்துல பிறந்திருக்கான்னு வச்சுங்க, கடகத்துக்கு வடக்கு கிழக்கு திக்கு சொல்லுவோம். அப்ப அவனுடைய சாமி எந்த தசை பார்த்திருக்கும்னு நம்ம சொல்லணுமா வேண்டாமா? மற்ற கிரகம்லாம் வேண்டாம் நமக்கு. ஒரு லக்னத்துக்கு தெய்வம் எந்த திசையை பார்த்திருக்கும்? ஒண்ணு தெற்க பார்த்திருக்கோம், இல்லைன்னா மேற்கு பார்த்திருக்கும். சிம்பிளா ஒரே வரி. அதை மாத்தி கும்பிட்டானா அது அவன் குலதெய்வமே கிடையாது. அடுத்து இந்த குலதெய்வத்தை இடம் மாத்தி வச்சானான்னு கேட்கிறோம்ல ஒரு கேள்வி வரும். இங்கதான் இந்த ராகு வேலை செய்வார். நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த ராகு வந்து ஒரு செவ்வாய் கால்லயோ அல்லது லக்ன புள்ளி கால்லயோ லக்னாதிபதி கால்லயோ போயிட்டுனா அவனுடைய குலதெய்வம் இடம் மாறி போய்விட்டதுன்னு அர்த்தம். அப்புறம் சொல்லுவான், இல்லைங்க நாங்க குடிமண்ணு கொண்டு வந்து வச்சு இங்கே கட்டிட்டோம் வீடு அப்படின்னு. சாரி, கோயில். குடிமண்ணு வீட்டுல இருக்கா இல்லையா? இவன் கொண்டு வந்து கோயில் பொருளை கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கானா இல்லையா அப்படின்னா, இந்த மாந்தி லக்னத்திலேயோ 4லயோ 7லயோ தொடர்பாய் நின்னுதுன்னா புடிமண்ணோ தெய்வமோ அந்த நேரத்துல அவன் வீட்டுல இருக்குன்னு அர்த்தம். அப்ப எதாவது எடுக்கக்கூடாது குலதெய்வத்தை பொறுத்தவரையில. குலதெய்வம் கோயில்ல இருந்து நம்ம கொண்டு அங்க பொங்குற பொங்கலை முத கொண்டு அங்கேயே தின்னுட்டு தான் வரணும், வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. இவன் என்ன பண்றாங்க, மண்ணை எடுத்துட்டு வந்து பூஜை பண்ணுன்றாங்க. சும்மா இருக்க மாட்டேங்கிறானுவோம். அது கருப்பு துணியில எடுத்துட்டு வாங்குறானுவோம். ஒருத்தன் வாங்குற காசை 500 1000 சேர்த்து வாங்கிட்டு போயிடலாம். ஒருத்தன் குடிய போய் அழிக்கப்படாது அந்த மாதிரி. அதே மாதிரி தண்ணியை கொண்டு வந்து வச்சுட்டு பூஜை பண்ணுங்கிறாங்க. குலதெய்வம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுங்க. என்னுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ படமே வீட்டுல வைக்க மாட்டோம், வைக்க கூடாது. சொல்லலாம் நம்ம. தம்பி உட்கார்ந்து இருக்கான், உனக்கு ஆண் தெய்வம் தானே? இங்க பாருங்க, இப்பதான் வந்தாப்புல. அவன் என்ன சாமிலாம் தெரியாது எனக்கு. அவன் போட்டிருக்கிற சட்டைக்கு ஆண் தெய்வமாங்கிறான், ஆமாங்கிறான். சுத்தி பொட்டக்காடு தானடா, பாருங்க பொட்டக்காடு. தலைய காமி தெரியாது நமக்கு. எதுக்காகனாக்கா அவங்க செய்யற செயல் சகுனம் நமக்கு மெயினா தெரியணுங்க.
ஒரே விஷயத்த மண்டையில போட்டு அரைக்க கூடாது. இந்த இவ்வளவு வயசுக்கும் சின்ன பையன் நான் நடத்துற கிளாஸ்ல வந்து உட்கார்ந்துருக்காருனாக்க நான் எவ்வளவு பெரிய பாக்கியவான். பழனிவேல் சாரு, நவமணி ஐயா, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பழனிவேல் ஐயா எல்லாம் எந்த கிளாஸும் விட மாட்டார். நவமணி ஐயா எல்லாம் ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் ஒரு புள்ளியோட நின்றுடும்னாக்கா நிக்கவே நிக்காது, போயிட்டே இருக்கும், ஆராய்ச்சி போயிட்டே இருக்கும். இதுல என்னன்னா எங்க ஐயாட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கறது என்னன்னாக்கா, நான் சொல்றப்பெல்லாம் யாருமே நம்பல. அதுக்கு ஒரு ஆதாரம் வந்து கிடைச்சது. ஆனா வந்து எனக்கு அங்க இலங்கையில இருந்து அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பலைங்க. அவர் வந்து பர்மாக்காரர் தான், அனுப்புறேன்னாரு, எனக்கு அனுப்பல. ஆனா நவமணி ஐயா கிட்ட அந்த 6 புக் இருக்கு. அது ஆங்கிலத்துல இருக்குது, நமக்கு தெரியாது. அதை மொழிபெயர்த்து அதை புக்காக்கி போடுங்க ஐயான்னு இருக்கேன். ராகு கேது நல்லா புரிஞ்சுங்க. லங்கா ஆருடத்துல ராகு கேது மட்டும்தாங்க அதிக வேலை. அப்ப ராகு கேது வந்து எங்க இருந்து வருது? தமிழ்நாட்டுல கிடையாது. முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க, தமிழ்நாட்டிலேயே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே கிடையாது. அவன் வந்து பர்மாக்காரன் வந்து இலங்கை இந்த மாதிரி புத்தருடைய இது எங்கெங்க பரவணுச்சோ அங்க இருந்துதான் ராகு கேது உருவானுச்சு. அந்த ராகு கேதுக்கு ஆருடத்துல கொண்டு வந்தது அங்க இருந்துதான். கிரகத்தை கொண்டு வந்து வச்சாங்களா, எப்ப வச்சாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஆருடத்தை வச்சது அங்கதான். நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப ராகு போய் கும்பத்துல நிக்குது, கேது சிம்மத்துல நிக்குதுன்னு பலன் பேசிக்கிட்டு இருப்போம். இந்த பலனை வந்து நானும் நவமணி ஐயெல்லாம் எப்படி பேசுவோம்னு கேட்டீங்கன்னா, ராக தூக்கி மேஷத்திலையும் கேதை தூக்கி துலாத்திலையும் போட்டுருவோம். யோனி எங்க விழுதோ நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நாகத்துடைய யோனியை கண்டுபிடிக்க முடியுமா? மத்த எல்லா ஜீவராசியும் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நாகத்தின் யோனியை யாராலும் கண்டுகொள்ள முடியாது. யோனி எந்த இடத்துல விழுதோ அந்த இடத்துக்கு அதிக அதிகாரம் உண்டு. அப்ப யாருக்கு மன உளைச்சல்? கேது எங்க போய் பாதிக்குது? துலாம்ல பாதிக்குது. நீங்க துலா ராசி துலா லக்னத்தை பாருங்க, நல்லா வசதியா கூட இருப்பான், மன உளைச்சல் அதிகமா இருக்கும். இப்ப துலா லக்கணம்னு வந்துருது, மிதுன இங்க வருங்களேன், மிதுன லக்கணம் துலாம் 5ஆம் வீடா வருது. இப்ப கோச்சார யோனி அங்க போய் நிக்குது அப்படின்னா அவன்கிட்ட கேளுங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போனியாடான்னு கேளுங்க, போலாமா, எனக்கு ஒண்ணுமே செய்யலாமா. ஒரு சின்ன 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 விஷயம் கூட வந்து பாத்தீங்கன்னா பாயிண்டா வந்துகிட்டு இருக்கும். திரும்ப சொல்றேன், இப்ப நான் சொல்றேன் ஒரு கிரகத்துக்கு சொல்றேன் அப்படின்னாக்கா அதை நீங்க எடுத்துங்க. ஆனா அதை நீங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க, என்ன மாதிரியே பண்ணுங்க. நீங்க இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னாக்கா, நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இந்த இன்சிடென்ட்டை. என்னன்னா, எங்க அம்மா வந்து ஒரு பொண்ணு பாக்குறதுக்கு கிளம்புறாங்க. எங்க பாட்டி உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு அப்படி சுழட்டி போட்டுச்சு. போட்டுட்டு நான் பக்கத்துலயே உட்காந்துருக்கேன். நான் 6th என்னமோ படிச்சுட்டு இருந்தேன். போனோடனே என்ன பண்ணுச்சு, போ பொண்ணும் நல்லா இருக்காது, பொண்ணோட அம்மா நடத்தையும் சரியில்லை அப்படின்னு அடுத்து முடிஞ்சு போடுச்சு. நான் உடனே புத்தக பைய தூக்கி எறிஞ்சு விட்டு நானும் வரேன்ட்டு போய் கார்ல ஏறிட்டேன். எடுத்தாப்புல உடையார் வீடு அவர் தான் சித்தப்பான்னு சொல்லி அவர் தான் எல்லாத்தையும் கைட் பண்ணுவார். அப்ப அப்பா அங்க வெளியில இருந்ததுனால நானும் அவர் எப்படி விசாரிப்பாருன்னா, அந்த ஊர்ல உள்ள டீ கடையில போய் இன்னார் வீடு எப்படி என்னான்னு கேட்டோம்னா தெரிஞ்சிருமே. அப்ப போய் இந்த வீட்டுல வந்திருக்கோம் பாக்குறதுக்கு அப்படின்னு. ஐயோ, அவரு வந்து அந்த பையன் வெளியில இருக்காரு, அந்த அம்மா நேரம் வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டான். போய் 1/2 மணி நேரம் திரும்பி வந்துட்டோம். அதை விட ஹைலைட் என்னன்னு கேளுங்க, பொண்ணுடைய கால் வளைச்சிக்கிட்டு இருக்கோன்னுச்சு. பொண்ணோட கால் வளைச்சு இருந்துச்சு. அப்பதான் அவன் திரும்பி வந்து கேட்டாங்க, எப்படி சொன்ன அப்படின்னு. அது சொன்ன உதாரணம் என்ன தெரியுங்களா, காலில் செருப்ப போறேன்னு காலை தேய்ச்சாடா. காலை பொம்னாட்டி கிளம்பும் பொழுது எதாவது தேய்க்கக்கூடாது, காலை தேய்க்கக்கூடாது. நாய் வீட்டுல வளர்த்த நாய் என்ன பண்ணுச்சு, உள்ள வர மாதிரி வந்துட்டு திருப்பி ஓடி போயிட்டு.
இது எடுக்கிறாங்க பாருங்க சகுனத்துல. கிரகம்லாம் கேட்டீங்கன்னா தெரியாது, உண்மையிலே எனக்கு தெரியாது. கிரகம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான்லாம் 2010 தான் வந்து ரகு சார்கிட்ட படிச்சேன். ஜோசியம் சொல்லுவோம் முன்னாடி எல்லாம். 2010 வந்து அவர்கிட்ட தான் படிச்சு கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வாஸ்து கிளாஸ் வந்து நவமணி சார்கிட்ட படிச்சேன். ஏன்னாக்கா இதுல வந்து இன்னொரு சூட்சமம் சொல்லி தரேன். இப்ப ஒரு டைம் ஒருத்தன் வந்து கேள்வி கேட்க வரான் உங்கள்கிட்ட, உடனே போடுங்க லக்னஸ்புடம், லக்னத்தோடைய டிகிரி, சந்திரனுடைய டிகிரி, மாந்தியோட டிகிரியை போட்டு கூட்டுங்க. எந்த நட்சத்திர காலில் விழுதோ அந்த கிரகத்துடைய நட்சத்திரம் 3 சொல்லி கேளுங்க. நேத்து நைட்டு பேசின 11:30 மணிக்கு அனுஷம் விழுந்தது. நான் கேட்டேன், உன் வீட்டுல யாரு பூசம் அனுஷம் உத்திரட்டாதின்னு கேட்டேன். அவன் சொன்னான், அனுஷம் நான் தாங்க, என் மனைவி வந்து உத்திரட்டாதிங்கன்னா. எந்த டைம் விழுதோ அந்த டயத்துல இந்த கேரள பிரசன்னங்கிறது 3 நாள் கிளாஸ் 7 நாள் கிளாஸ் எல்லாம் போடுறாங்க. ஆனா அந்த கிளாஸ் எதுவுமே உங்களால படிக்க முடியாதுங்க. தயவுசெய்து தெரிஞ்சுக்கலாம், பலன்லாம் சொல்ல வரவே வராது. படிச்சா நல்லா படிக்கணும், ஆற படிக்கணும், அமர படிக்கணும். முதல்ல நமக்கு நல்ல இன்ஸ்டியூஷன் பவர் நல்லா இருக்கணும், இருந்தாதான் நமக்கு நல்லா வேலை செய்யும். நவமணி ஐயா சொல்லுவாரு, ரூம்ல உட்காந்துருக்கோம், நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், ஒருத்தர் சொல்றாரு, வந்து கூப்பிடுறாரு, ஐயா நாளைக்கு நம்ம வீட்டை வந்து பாருங்க ஐயா அப்படின்னு. இவர் உடனே சொல்றாரு, வாயு பாகத்துல ஒரு மரம் இருக்கான்னு கேட்கிறாரு. அவன் வந்து கேட்கிறவன் யாருன்னு கேளுங்க, மிகப்பெரிய நாடி ஜோதிடர், இன்னைக்கு இல்ல உயிரோட, மிகப்பெரிய ஆளு. ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு லட்சக்கணக்கில் வாங்குற ஆளு, ஜெர்மன் பிரான்ஸுக்கு பாக்குற ஆளு. மிரண்டுட்டாப்ல. எத்தனை மணி வரைக்கும் உட்கார்ந்துருக்கான் பாத்தீங்கன்னா, ராத்திரி 11:30 வரைக்கும் உட்கார்ந்துருக்காப்ல. இது எதுக்கு சொல்றான்னா, பெருமைக்கு சொல்லலைங்க, ஒரு விஷயம் ஒரு மிராக்கள் தான் அது. அதே மாதிரிதான் நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம். நம்ம மதுரை அவர் என்ஜி குமரன் ஐயா நாங்கெல்லாம் பேசிட்டு இருந்தோம். கார்ல போயிட்டு இருந்தோம். போகும்பொழுது அப்ப சொன்னாரு, அண்ணாச்சி ஒரு 2 நாள் கழிச்சு முத்து கோபாலுங்கிற பேர்ல உங்களை வந்து சந்திப்பாங்க அப்படின்னாரு. எப்படியா சொன்னாரு அப்படின்னு யோசிச்சேன். 2 நாள் கழிச்சு அப்பாயின்மெண்ட் போடாமலே ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. 5 பேர்ல 2 பேரும் முக்கியமான ஆளு. ஒருத்தன் பேரு முத்து, ஒருத்தன் பேரு கோபால். எதுக்கு சொல்றான் அப்படின்னாக்கா, எல்லா வயலையும் எல்லா ஜோதிடமும் கை கொடுக்கும். ஆனா நம்ம படிக்கிறது, ரெக்கார்ட் பண்றதுதான் இங்க. மூலம் ரெக்கார்ட் பண்ணணும், புத்தகம் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. பலன் நல்லா சொல்ல நல்லா வந்துருங்க. இது நான் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா, என் கையில என்ன நோட்ஸ் வச்சிருக்கணும் அந்த நோட்ஸ் அப்படியே ஒப்படைச்சிட்டேன். இனிமேல் ஆராய்ச்சி பண்ணி எடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஓகேங்களா? இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேளுங்க. கொஸ்டின் செஷன் போயிடலாமாங்கய்யா? போயிடலாம் ஐயா. அதான் சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஐயா எடுத்த செஷன் மீது ஏதாவது சந்தேகம் கேளுங்க. வகுப்பு நல்லா இருந்ததா அதை சொல்லுங்க. ஆமா, சந்தேகம் இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸ்ரீலல்லி அம்மா அன்மியூட் பண்ணுங்க. நன்றி ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது. வேற யாருன்னா சந்தேகம் கேட்டா அதுல இருந்து கொஞ்சம் பாயிண்ட் எடுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐயாவுடைய பிரசன்ன கிளாஸுக்காக நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன்.
அப்படி ஒரு வகுப்பு ஆரம்பிச்சா என்ன சேர்த்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். நல்லா தங்கம்மா. சரி, ஏதாவது கிளாஸ் ஓகேம்மா, ஓகே. அது ஐயா தொடர்பு கொள்ளுங்க, ஐயா ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே, ரைட், நன்றி. அடுத்து ரங்கநாராயணா சார். ரங்கநாராயணன் சார். வணக்கம் சார். வாங்க சார், வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார் ஜானகிராம் சார். வணக்கம் சார். நமஸ்காரம் சார், சொல்லுங்க சார். சார், இப்போ வந்து நீங்க இந்த பிரச்சனை மூலமா ஒரு 9 கிரகம், 7 கிரகங்களுக்கு சொன்னேன் இந்த குலதெய்வம் பத்தி. இப்போ என்ன டவுட் என்ன சார், இப்போ இந்த பிரச்சனை போடும்போது சப்போஸ் ஒரு வீட்டுல 4 பேர் பசங்கள் இருக்கா, 4 பேர் பிரச்சனை போட்டாக்கா ஒரே குலதெய்வம் வருவான் சார்? இப்ப நான் ஒரு மலேசியன் ஜாதகம் ஒண்ணு போட்டனே, அவருக்கு வந்து 5 பசங்க சார். 5 பசங்கனாக்கா 5 பசங்க இதையும் அவர் இதையும் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணீங்கன்னா 4 5 ஒன்னா வந்து நிக்கும். அப்படியா சார்? அதான் எனக்கு டவுட் ரொம்ப நாளா இருக்கு இது. இப்ப எங்க வீட்டுல நாங்க 4 பேர் சார். யாரு பிரசன்னம் கேட்கிறானோ அவனுடைய வித்து கரெக்டாக இருந்தால் ஒரே நேர்கோட்டில் வந்து அமையும். ஓகே ஓகே சார். இது நீங்க ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறீங்களா சார்? பிரச்சனம் ஸ்கிரீன்ஷாட் போட்டு யாரோ ஒருத்தர் கேட்ட மாதிரி இந்த பிரச்சனை போட்டதுக்கு இந்த இது வந்தது, இப்ப குலதெய்வம் இதுன்னு சொல்லி. இது பிரசன்னம்லாம் ஸ்கிரீன்ஷாட் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்மள்ட்ட ரெக்கார்டோ நோட்ஸோ அதெல்லாம் கிடையாது. ஓகே ஓகே சார். நன்றி சார், நன்றி சார். நீங்க பிரசன்னம் இருக்காங்க, பிரசன்னம் பாக்குற ஒரு நவமணி ஐயெல்லாம் இருக்காரு, கேளுங்க, அவர் நோட்ஸ் வச்சுக்கிட்டு பாப்பாரான்னா அதெல்லாம் கிடையாது. அந்த டயத்துக்கு அடிக்கிறது தான். சரி சார், சரி சார். ரைட், ஓகே ஓகே, தேங்க்யூ. நவமணி ஐயா. ஐயா நவமணி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். ஒரு நல்ல சிறப்பா பிரசனம் சொன்னாங்க. என்ன எச்சரிக்கை பண்ணாங்கன்னா, ஜாதகம் பார்க்கிற போது குலதெய்வம் 5ஆம் பாவமாகவும், பிரசனம் பார்க்கின்ற பொழுது குலதெய்வம் 4ஆம் பாவமாகவும் எடுக்க வேண்டும் என்று சொன்னாங்க. இதெல்லாம் நாங்க சீக்கிரட்டா வச்சிருக்கிற செய்திகள். அதை அவர் நல்லா போட்டு உடைத்துட்டார். அது மட்டும் இல்லாம ஒரு ஜாதகத்துல பிரசனம் பார்க்கிற பொழுது ஆண் யோனி எது, பெண் யோனி எது, அத ரொம்ப அழகா சொன்னார். அது இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழகத்துல பலருக்கு தெரியாத ஒரு விஷயம். லங்கா ஆருடம்னு பேருங்க. அத ஒரு கிட்டத்தட்ட நாங்க ஒரு 6-7 வருஷமாக அதை ஆய்வு செஞ்சுட்டு வர்றோம். சிம்மம் கும்பம் ஆண் யோனி, ரிஷபம் விருச்சகம் ஆண் யோனி, காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 2 மணியாக அந்த நாகம் மாறி மாறி வரும். அப்ப எந்த யோனி எந்த இடத்துல இருக்கு, எந்த யோனியோடு சம்பந்தப்படுது அப்படிங்கிற விஷயம் தெரியணும். அதுல முக்கியமாக யோனி சிம்மத்துல, அதாவது மேஷத்துல விழுந்திருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். நல்லா சொன்னேன். அப்படின்னா 7ல கேது இருக்கும். அப்ப அந்த யோனி சிம்மத்துல விழுந்திருந்தால் என்ன பலன் என்பதையும் சொன்னார். இது ஒரு யோனி விஷயம். இது லங்கா ஜாதகத்துல ரொம்ப சிறப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம கிரகங்கள்ல கொஞ்சம் இடங்கள் சொன்னார். வாஸ்துவா இருக்கட்டும், ஜாதகமா இருக்கட்டும், பிரசனத்துல இடங்கள் கொஞ்சம் வித்தியாசப்படும். இப்போ நம்ம ஜானகிராமன் சொன்னதுல உதாரணமாக சூரியன் காடுன்னு சொன்னாரு. ஆனா வாஸ்துல அரசாங்க குடியிருப்பு, மன்னர்கள் குடியிருப்பு, கோட்டை கொத்தளங்கள் சார்ந்த குடியிருப்பு, அதிகாரம் செலுத்துவர்களுடைய குடியிருப்புன்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் அனுபவத்துல ஒத்து வருது. ஐயாவுக்கு காடுங்கிறதும் நான் மறுப்பதற்கு இல்லை. சுக்கிர சமாதி உள்ள இடம் அல்லது சுடுகாடு இடம் அல்லது உரு குலைந்த இடம்னு சொல்றாங்க.
அதுவே 4ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா பாதை மாறிதான் இருக்கும், பாதை சிரமமா இருக்கும். புதனுக்கு ரொம்ப அழகா அதை கொண்டு வந்து சேர்த்தார். பஸ்ல இருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் புதன் அப்படின்னு பாருங்க. ஆண்டத்துல புதன் குலதெய்வமா விழுந்தா அங்க கொஞ்சம் கலகம் இருக்குங்க. உறுப்பினர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்காது. இது ஒரு அடிப்படையான விஷயம்ங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சரளகணத்துக்கு எடுத்துக்குங்க. அதுல 4ஆம் இடம் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது இவங்க நிறைய கொடுப்பாங்க, அந்த குலதெய்வங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க. ஆனா இவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை மறந்துடுவானுங்க. இன்னும் சொல்ல போனா இவர் போயிருப்பாங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் மாலை போட்டிருப்பாங்க, இவருக்கு மாலை போட மாட்டாங்க. சிரலக்கணம் அது 4ஆம் இடமோ அல்லது ஜாதகத்துல 5ஆம் இடமோ இருந்தா இவர் எல்லாம் செய்திருப்பாரு, பத்திரிகையை அனுப்ப மறந்துடுவானுங்க. அது மட்டும் இல்ல, உபயலக்கணமா இருந்தா அந்த குலதெய்வத்துக்கு மேல ரொம்ப ஆர்வமா இருப்பார், உயிரா இருப்பார். அந்த குலதெய்வத்துக்கு தன்னால முடிஞ்சதா கேட்காமையே செய்வார். ஆனா இவரை கேட்காமையே அங்க திருப்பணி நடக்கும், இவரை கேட்காமையே மற்ற காரியம் நடக்கும். இது அனுபவம், இத நான் பார்க்கிறேன். இப்ப உதாரணமா ஒரு உபயலக்கணம் தனசு இலக்கணம்னு வச்சுக்குங்க, அணையரவன் உடனே சிரிப்பார், யோ அப்படி இல்லை. அப்ப ஒரு குலதெய்வம் கட்டிட்டு இருக்காங்க. அப்ப அந்த தனசு இலக்கணக்காரர் மிகப்பெரிய சிற்பி, மிகப்பெரிய கோவில் கட்டி கொடுக்கிறவர். பல கோவில்கள் மூடமடைஞ்ச கோவிலை கூட திருத்தி அமைக்கிறாரு. ஆனா அந்த கோவிலுக்கு கட்டக்கூடிய உரிமையாளரோ அல்லது அந்த பெரிய மனிதரோ இவரை ஒரு வார்த்தை கூட கூப்பிடலைங்க. தினமும் மனதுல புழுங்கி சாவார். ஏன்னா உபயலக்கணத்துக்கு இவரை மதிக்க மாட்டாங்க, சிரலக்கணத்துக்கு இவரை கூப்பிட மாட்டாங்க, மேஷலக்கணத்திற்கு அங்க போய் எல்லாம் செய்வாருங்க, ஆனா உரிய இது கிடைக்காது. இத ரொம்ப அழகா சொன்னார். அதனால 4ஆம் இடம்ங்கிறது குலதெய்வம் தான். ஏன் குலதெய்வம்னு சொன்னோம்னா, தம்பி அதை இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். 4ஆம் இடம்ங்கிறது தாய் சார், 4ஆம் இடம் தான் கருவறை. இன்னொரு ஆங்கிலத்துல ஒருத்தர் சொன்னா, தோன்றும் இடம் எதுவெல்லாம் இருக்கிறது அது 4ஆம் இடம். மேல மலையில இருந்து அருவி அப்படியே தோன்றுதுன்னா மலை முகடு 4ஆம் இடம், மேகம் 4ஆம் இடம். எனக்கு நான் அந்த ஆங்கில இதை படிக்கும் போது எப்படி மேகம் 4ஆம் இடமா வரும் அப்படின்னு பார்க்கும்போது அங்கிருந்து மழை நீர் சுரக்குது. அதான் ஜானகிராமன் அழகா சொன்னார். அதனாலதான் 4ஆம் இடத்தை வலியுறுத்தி சொன்னார். சில ஜோதிட நண்பர்கள் அதை ஒத்துக்கல. நான் பல தடவை சில சொல்லுவேன், 4ஆம் இடம்னு சொல்லுவேன், ஒத்துக்கிறது இல்லை. எல்லாத்த விட சகுனம் தாங்க முக்கியம், சகுனமும் நிமித்தமும் முக்கியம். பொதுவா வீட்டை விட்டு போறோம்னா என்ன வார்த்தைகள் விழுகுது, அது மனைவி எல்லாம் மனைவியை விட்டுறணுங்க. சிரிக்கிறார் பாருங்க. மேக்சிமம் 99 விழுக்காடு சாதகமா உங்களுக்கு இருக்காது, அது வேற விஷயம். அனுபவத்தை பேசுறதுல விளக்க கூடாது, உண்மையே சொல்ற ஒத்துக்குங்க. அந்த சகுன வார்த்தைகளை நீங்க போகும்போது கேட்கணும். அப்ப குரு நாகராஜ் கேட்டாரு, ஐயா நீங்க சகுன வார்த்தை கேட்கணும்னா இங்க இருந்து சென்னை வரைக்கும் போறீங்க, நிறைய சகுன வார்த்தைகள் இருக்கும், அதை வச்சு எப்படியா தீர்மானிக்கிறீங்கன்னு. அப்படி அல்ல. நீங்க உதாரணமா அவரு சிவகாசிக்காரு, சிவகாசியில இருந்து லாட்ஜ்ல போய் தங்குறீங்க சென்னையில, அவன் கூப்பிட வருவான், அப்ப கதவை தட்டுவான், ஏதோ செய்வான். அப்ப அவன் என்ன வார்த்தை சொல்றான், போகும்போது என்ன வார்த்தை அதுதான் வரும். எனவே சகுனத்தை பத்தி நல்லா சொன்னார். எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். வாழ்த்துக்கள், வரவேற்கிறேன். நன்றிங்க, நன்றி. நமஸ்காரம். அம்சி விவேகானந்தன் சார். அம்சி விவேகானந்தன் ஐயா. ஐயா அன்மியூட் பண்ணுங்க ஐயா. அம்சி ஐயா, அம்சி ஐயா அன்மியூட் பண்ணுங்க. ரைட், ஓகே. வணக்கம் வணக்கம் தவபடி அண்ணாவுக்கு வணக்கம். ஆமா ஆமா, நல்லா இருக்கேன் சார். நம்ம ஸ்டார் அகாடமியுடைய
சீனிவாசன் சார் அவருக்கு எனக்கு பணிவான வணக்கம். வணக்கம். நம்ம நவமணி ஐயா பேசும்போது நிமித்தத்தை பற்றி பேசினாங்க இல்லையா? நவமணி ஐயா பேசும்போது நிமித்தத்தை பற்றி பேசினாங்க இல்லையா? ஆமா, அது சார்ந்த ஒரு கருத்தை நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வாட்டி நான் பிரசன்னத்துக்காக கேரளாக்கு கிளம்பி போறேன். போகும்பொழுது எங்களுடைய பூர்வீக நிலத்தை அபகரிச்ச ஒரு அரசியல்வாதி குறுக்கால வரார். அந்த நிலம் 11 சென்ட். நான் நேர அங்க போறேன். போயிட்டு சொன்னேன், அது குலதேவதா ஆலயம், மதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். நான் சொன்னேன், இங்க நிமித்தம், அதாவது முதல்ல பிரிச்சா, நிற்கமா, மார்க்கா, மந்திரகதி. மார்க்கம் நாம் வழியில சொல்லும் போது என்னென்ன நிமித்தம் பார்த்தோமோ அந்த நிமித்தத்தை எல்லாமே நம்ம பதிவு பண்ணணும். அங்க போய் பார்த்து அந்த கோயில் நம்ம தமிழர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளாவுக்கு குடிபெயர்ந்த ஒரு தமிழர்களுடைய கோயில். நான் சொன்னேன், இந்த கோயில் சம்பந்தமா ஒரு அரசியல்வாதி தன்னுடைய சொத்து என்று 11 சென்ட் அளவு உள்ள சென்ற அவர் அபகரிச்சு வித்திருக்காரு அப்படின்னு சொன்னேன், விற்பனை செய்திருக்காரு அப்படின்னு சொன்னேன். அவர் காலில் ரொம்ப காலமா ஒரு புண் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஐயா உண்மைன்னு சொன்னாங்க. நான் பார்த்த ஆளு அரசியல்வாதி, நம்ம சொந்தக்காரரு. அவர் காலில் எப்பவுமே ஒரு ரணம் கெட்டி வச்சிருப்பாரு, பெரிய ஆளு. அப்படி போய் சொன்னேன், அது அதே மாதிரிதான் இருக்கு. அந்த நிமித்தம் அதே மாதிரி இதே மாதிரி நிறைய நிமித்த நிகழ்வுகள் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். நிமித்தம் பிரசனத்துக்கு என்ன நடந்துங்கிறத நமக்கு தெள்ள தெளிவா. அது மாதிரி நம்ம பொதுவா அற்புதமான உரையா இருந்து நம்ம சீனிவாசன் சாருடைய கருத்துக்கள். பொதுவா நம்ம ஒரு ஆள் குலதெய்வத்தை பற்றி நம்ம கற்றுக்கணும்னா பிரசனத்துல 4ஆம் பாவம் தாங்க. இந்த 5ஆம் பாவம்னு ஜாதகத்துல சொல்றாங்க இல்ல, அதெல்லாம் என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதுக்கு எந்த நூலாதாரம்னு சொல்ல முடியாது. ஆனா பிரசன மார்க்கத்திலையும் பிரசன்ன ரீதியிலையும் குலதெய்வங்கிறது 4ஆம் பாவம், ஆரூடத்திற்கு 4ஆம் பாவம் தான் சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, 4ஆம் குணமுடையவனும் பாதகஸ்தானே ததீசை தேவா பாதேசன் நாளினாலும் பாதா தர்ம தெய்வம். ஜாதகத்துல இல்ல, பிரசன்னாரூடம் பார்க்கும் போது 4ஆம் வீட்டுக்குடையவன் பாதகஸ்தானத்திலேயோ அதிர்ஷ்டஸ்தானத்திலேயோ இருந்தா குலதேவனுடைய கோபம், குலதேவனுடைய குற்றத்தை சொல்ல வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. 4ஆம் வீட்டுக்குடைய கிரகத்தால் தான் ஒருவனுடைய குலதெய்வத்தை கண்டறிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய, அதற்கு நிறைய தெய்வ காரியங்கள் எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தெள்ள தெளிவாக நாம் குலதெய்வ பிரசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஓணத்தூர் சங்கரக்கனகன் என்பவரால் எழுதப்பட்ட ஒரு மலையாளத்தில் வடமொழி ஸ்லோகங்களுக்கு எழுதப்பட்ட நூலை முழுமையாக கற்றுக்கொண்டால் தான் ஒருவர் குலதெய்வத்தை பற்றி தெள்ள தெளிவாக சொல்ல வேண்டும் முடியும். எடுத்துக்காட்டாக இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு, மற்றவங்களுக்கும் பேசுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அதனால இந்த சீனிவாச சார் அவருக்கும் நம்ம நவமணி அண்ணா அவருக்கும் ஜானகிநாதன் மீட்டிங்ல கலந்திருக்க அத்தனை நபர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உரையை நிறைவு செய்யும். ஐயா வகுப்பை பத்தி சொல்லவே இல்லையே, நான் சொன்னதை பத்தி சொன்னேனே, சிறப்பா இருக்கு. ஆனா இன்னும் நீங்க அந்த கிரக நிலைகளை பற்றி சொல்லணும். அதாவது குலதெய்வ பிரச்சனைனா சூரியனை வச்சு, சூரியன் எங்க இருக்கு, என்ன குலதெய்வதம் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும். 4ஆம் பாவாதிபதி யாரு, இப்ப புதனா இருந்தா சரராசிகள் இருந்தா நரசிம்மமூர்த்தி அவதார விஷ்ணு தான் சொல்லணும். சூரியன் உபயராசியில இருந்தா முதல் திரைக்காலத்துல இருந்தா சண்முக கடவுள். ஐயா இதுல ஒரு மாற்று கருத்து என்ன தெரியுங்களா, யார் ஒருவருக்கும் சிறு தெய்வங்களே குலதெய்வங்களா வரும். அப்படி சொல்ல முடியாதுங்க. பல பிராமின் குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிறு தெய்வங்கள் மட்டுமே குலதெய்வதமா இல்ல, நரசிம்ம சுவாமியே குலதெய்வதா இருக்காங்க. சேலம் கிருஷ்ணகிரி எல்லாம் போனீங்கன்னு வைங்க, நான் பிராமின் கிடையாது, அந்த ஊருக்கே நரசிம்மரே பெருமாள் தான் குலதெய்வம் இருக்கும். இப்ப பத்மநாப சுவாமி கோயில் பாத்தீங்கன்னா நம்ம திருவாங்கூர் மன்னர்களுடைய குலதெய்வம் பத்மநாப சுவாமி. இப்படி அது சிறு தெய்வமா இருந்தா அதை அந்த கிரகத்தை வைத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டும்.
சனியா, சந்திரனா, செவ்வாயா, அது எந்த ராசியில இருக்கு? இப்போ எடுத்துக்காட்டா சூரியன் நம்ம சொல்றோம், சூர்யானா சைவக்கோள்னு சொல்றோம். ஆனா துலா ராசியில இருக்கக்கூடிய சூரியன் காளியம்மனை தெரிவிப்பதாக ஓணத்தூர் சங்கர கணவனுடைய புத்தகத்துல இருக்கு. இப்படி நிறைய தெய்வ காரியங்கள்லாம் இருக்கு. இதை நம்ம கற்றுக்கிடணும். கற்றுக்கிட்டாதான் குலதெய்வத்தை பற்றி தெள்ள தெளிவான நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம வர முடியும். எடுத்துக்காட்டா வராகி அம்மனை சொல்றதுக்கான கிரக அமைப்புகளை அந்த ஓணத்தூர் சங்கர கடகனுடைய நூல்ல சொல்லியிருக்கு. அந்த அந்த தெய்வ காரியங்கள் எல்லாம் நமக்கு பல விஷயத்துக்கு பயனாகும். எப்படி பயனாகும்னா, இந்த முறை நான் ஒரு பிரசனத்துக்கு மலேசியா பார்ட்டிக்கு ஒரு பிரசனம் போடும்போது சொன்னேன், இந்த வீட்டுல இவங்க அம்மா இந்த வீட்டு அம்மா வராகி மந்திரம் சொல்றாங்க, அது நல்லது இல்லை அப்படின்னு. ஆமா காரியங்களை நம்ம சொன்னாதான். எடுத்துக்காட்டா ஒரு பிரசனம், அற்புதமான பிரசனம் என்னன்னா, ஒரு வாட்டி நான் பிரசனம் பார்க்கும்போது மிதுன லக்ன ஆரூடம், லக்னத்துல சூரியன் முதல் திரைக்காலத்துல இருந்தாரு. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு குலதெய்வம் ஒன்றின் ஒரு ஜோதிடம் போன்று உலகத்திற்கு ஜோதிடம் சொல்லுகின்ற ஒரு தெய்வத்தின் அருள் உங்கள் குடும்பத்திற்கு இருக்கின்றது என்று சொன்னேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், ஐயா அது நாங்கள் வழிபடுகின்ற சிவன்மலை ஆண்டவர் என்று சொன்னார். நான் அதுவரையிலும் சிவன்மலை ஆண்டவர் என்றால் சிவன் பெருமான் தான் ஆலயம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அங்கே மிதுன ராசியில் இருக்கின்ற சூரியன் முதல் திரைக்காலத்தில் இருந்தால் அவர் பிரதம திரைக்காலத்தில் சண்முகநாத ரவி முதல் திரைக்காலத்தில் இருக்கின்ற சூரியன் சண்முக கடவுளை தெரிவிக்கும். வித்யா ஜோதிஷ வித்தவான் என்று சொல்வத வராகமீர சொல்வதனால் அது ஜோதிடம் சொல்கின்ற, உலகத்திற்கே ஜோதிடம் சொல்கின்ற ஒரு தெய்வம் என்று அப்போது என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அதுவரையிலும் இந்த சிவன்மலை ஆண்டவர் சிவன் தான், சிவபெருமான் தான் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆரூடம் எனக்கு உணர்த்தியது இது முருகபெருமானுடைய ஆலயம். நமக்கு இங்க பாருங்களேன், நம்ம பிரசனத்துல நம்ம என்னதான் கிரகம் இருந்தாலும் நமக்கு இன்ஸ்டியூஷன் இருக்கணும். ஆருடம் விழுந்ததுனாக்கா அது என்னதான் வருதுங்கிறது புரியுதா சார்? அம்சு சார், அனுபவம் தான் மெயின். இங்க அனுபவம் மட்டும் நூலாதாரம் வேணும். நூலாதாரம் இல்லாம எதிர்ப்போம். நமக்கு செவ்வாய் நம்ம சொல்றோம், செவ்வாய் ஆண்ராசியில் இருந்தா சுப்பிரமணிய கடவுள், இதுக்கு ஒரு பாடலே இருக்கு. அந்த 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 அவருடைய நூலுல என்ன தெய்வம்னு சொல்றதுக்கு நிறைய நம்ம நூலாதாரங்கள் இவற்றை எல்லாம் எடுத்துதான் நம்ம பண்ணலாம் சொல்றோம். ரொம்ப சிறப்பு. கூட்டத்துல கலந்து கொண்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மற்றவங்களும் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளட்டும். வணக்கம். நன்றிங்க. வணக்கம். அடுத்து கௌதம். வணக்கம். தேங்க்யூ சீனிவாசன் சார், இப்படி ஒரு ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. சாரை கொடுத்து பலன் கேட்கறதே கஷ்டம் சார். இப்போ ஒருத்தர் புதுசா கான்செப்ட் நிறைய படிச்சோம். இப்போ ஒருத்தர் ஒரு தடவை தான் அந்த பிரச்சனை கேட்கணுமா? செகண்ட் டைம் வராரு, திருப்பியும் வராருன்னா அது சொல்லக்கூடாதுல்ல சார்? இல்லை, சொல்லாமே. அப்ப மாறாதான் சார் சொன்னது? மாறாது. சரி, கரெக்ட், அப்ளை பண்ணி பாக்குறேன். மாறாது. ஆனா ஒவ்வொரு வழியும் ஆர்வம் மாறுது. என்னன்னா, ஒருத்தவங்களுக்கு பிரசன்ன சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்க கூடாது. ஓகே, நமக்கு அந்த நேரத்தோட அதை அழிஞ்சு போயிடணும். எரேஸ் பண்ணிட்டோம்னாக்கா கரெக்டா இருக்கும். நம்ம எழுதி வைக்க கூடாது. இவங்களுக்கு இதை சொன்னோம், திருப்பி வந்தா அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ண மாட்டேன் நான். சரி, ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ கௌதம். தேங்க்யூ. அடுத்து கிருபா சார், எம் கிருபா. வாங்க சார், பேசலாம் சார். ஐயா, ஸ்டார் அகாடமியினுடைய தலைவர் சீனிவாசன் ஐயா. ஐயா பேசுறேங்க. கேக்குதுங்களா? கேக்குதுங்களாங்கய்யா? கேக்குதுங்கய்யா. ஐயா, நிறுவன தலைவர் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் இன்றைய வகுப்பாசிரியர் சானகிராமன் ஐயா அவர்களுக்கும் அன்பான வணக்கத்தை காலையிலேயே தெரிவிச்சிருக்கிறீங்க. இப்பயும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்ப
இப்ப ஒரு சாதக கட்டம் பாக்குறோம், நிறைய சோசியர் சொல்றாங்க, சொல்லி கொடுக்கறவங்களும் சொல்றாங்க. லக்னத்துல இருந்து 5ஆம் இடம் குலதெய்வத்தை சொல்லுது, ராசியில இருந்து 5ஆம் இடம் அல்லது சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடம் குலதெய்வத்தை பத்தி சொல்லுதுங்கிறாங்க. முழுமையான விளக்கத்தை இன்னையில இருந்து நான் ஃபாலோ பண்றதுக்கு ஒரு சரியான விளக்கத்தை கொடுங்க. அதுக்காக தான் ஐயா நான் கேட்கறேன். மீட் பண்ணிக்கிறேங்க அண்மை. ஐயா அதுக்கு அருமையான விளக்கம் வந்து மாமுனி ஐயாவும் சொன்னாரு, இப்ப அம்சி அவரும் சொன்னாரு. என்னன்னா, எங்களுக்கு பிரசன்னத்தை பொறுத்தவரையில 4ஆம் இடம் தான் குலதெய்வம். ஜாதகத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்களே தவிர குலதெய்வங்கிறது எந்த இதுலயும் எனக்கு தெரிஞ்சு சொன்னதில்லை. ஏன்னா பிரசன்னத்தை பொறுத்தவரையில எனக்கு வந்து 4ஆம் இடம் தான் குலதெய்வம். 4ஆம் இடம் மட்டும்தான் வந்து எல்லா வேலையும் செய்யும். சரிங்களா? 4 தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஐயா ஓகேங்களா? ஐயா கிருபையா. ஐயா தேங்க்யூங்க, நன்றிங்க, நன்றி 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 நன்றி. நன்றிங்க, நன்றி. ஒரு பொதுவா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்களேன். ராசி கட்டம் இருக்கும், பாவகம் இருக்கும், நவாம்சம் இருக்கும், திரேக்கானம் இருக்கும். இப்போ ஒரு ஜோசியர்கிட்ட போய் பாக்குறோம், நல்லா இப்போ ஒரு முத்துன நபர்கிட்ட போய் பாக்குறோம் அப்படின்னா, ஒரு அனுபவசாலிகிட்ட போய் பாக்குறோம்னா அவங்க ராசி கட்டத்தை பாக்குற மாதிரியே தான் இருக்கும். இப்ப நாங்கெல்லாம் பார்த்தோம்னா ராசியில இந்த கிரகம் இங்க போய் நிக்குது அப்படின்னா, இந்த கிரகம் இந்த சாரத்துல போயிட்டா அப்ப இந்த கிரகம் இந்த சாரத்துல போயிருக்கணும்னு நான் யூகம் பண்ணிடுவேன். நவாம்சத்தை போய் பார்க்கணும்னு தேவை கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ராசியை மட்டுமே பிடிச்சுப்பாங்க, நவாம்சத்தையும் பார்க்கணும். பார்த்தாதான் நமக்கு அதனுடைய பலன் தெரியும். எல்லார்கிட்டும் யாருக்கிட்ட நீங்க போய் படிச்சாலும் சரிங்க, என்கிட்டயே படிச்சாலும் சரி, நான் சொல்றத சொல்லுவேன். பாக்கி நீங்க தான் என்னால அள்ளி இறைக்க முடியும், பொறுக்கிறது உங்க தரமா அப்படிமா என் பசங்கள்ட்ட. எவ்வளவு முடியுமோ நீ பொறுக்கிக்காம. அதேதான் சொல்றேன், நீங்க ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, ஏன் சொன்னாங்கன்னு கண்டுபிடிங்க. ஏன் 5 சொல்றாங்க, ஏன் 4 சொல்றாங்க, இதுக்கு அது மூலதனம். இப்ப லக்ன புள்ளினா 12 போய் மாரகஸ்தானம்னு சொல்லுவாங்க. இப்ப நான் போய் லக்ன புள்ளியே மாரகஸ்தானம். இப்ப அம்மாவை பத்தி எடு அப்படின்னா நான் 3 போய் தொடுவேன், 4 தொட மாட்டேன். 4 அம்மாவுடைய கேரக்டர். 9ங்கிறது தான் நிலையானது. 9க்கு 7ஆம் இடம். ஏன்னா அவனுடைய விந்து எங்க விழுந்ததோ அதுதான் அவன் புள்ள. அவன் எங்க போய் விழுதோ அவன் தான் புள்ள. அப்போ 9 தானே வருது. அப்படி இப்ப பேசணும்னா நிறைய பேசலாங்க டாபிக். பேசும்பொழுது அந்த ஈக்குவல் கேடர்ல உள்ள ஆளுங்க, வயசு மீறின ஆளுங்க பேசும்பொழுது, அனுபவசாலிங்க பேசும்பொழுது இடைமறிக்காம கேட்கணும். அவன் தான் புத்திசாலி. நவமணி எல்லாம் உட்காந்து பேசுறப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நான் அமைதியா உட்காந்துருப்பேன். பழனிவேலு சாரை கேளுங்க, அப்படியே அமைதியா இருப்பேன், பேசவே மாட்டேன், எந்த இடத்துலயும் பேச மாட்டேன். என்ன சொல்றாங்க பாப்போம், என்ன முதல்ல வருது விஷயம். யாரும் எப்படி தெரியுங்களா, ஜோசியக்காரன் எல்லாமே வந்து வீணா போறதே காரணம் என்னன்னா, ஒருத்த மேல ஒருத்தன் குறை சொல்றதுதான். அவங்களுக்கு ஒரு ஒரு ரூலு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இப்ப நவமணி ஐயா பேசும்போது நல்லா மரியாதையா பேசுவாரு. இப்ப என்கிட்ட வந்து பேசுறீங்கன்னா ஜாதகம் பார்க்க வந்து காசு கொடுத்து பார்க்க வந்தா கூட திட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அது என்னுடைய தோரணை. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பாணி இருக்கும். இப்ப இவர்கிட்ட வந்து இவ்வளவு வராங்க, இவங்க வந்து இப்படி எனக்கு சொல்லி கொடுத்தாரு, சொல்லியே கொடுக்கல. சொல்லி கொடுக்கறவங்கள்ட்ட போங்க. சொல்லி கொடுக்கறவங்க என்ன பண்ணுவாங்க, காசு கூட வாங்குவாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். எந்த தொழிலுமே செலவு இல்லாம கத்துக்கணும்னு ஆசைப்பட்டா முடியாது. அதுக்கெல்லாம் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. ஏன்னாக்கா ஒரு மாதிரி சீனிவாசன் சார் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய மிகப்பெரிய ஆளுங்களை எல்லாருமே உள்ள கொண்டு வந்துருக்கிறாரு. அதனால அவருக்கு ஒரு நன்றி. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, எல்லா இடத்துலயும் எல்லா சகுனங்களும் வேலை செய்யுங்க. இப்ப அம்சி சொன்ன மாதிரி, அம்சி சார் சொன்ன மாதிரி நான் ஒரு சகுனம் சொல்றேன் பாருங்க. மிகப்பெரிய ஜோதிடர்கள் பேர் சொல்ல விரும்பலாம், நாங்க எல்லாம் போறோம், ஒரு கோயம்புத்தூர் திருமணத்துக்கு போறோம். போகும்பொழுது என்ன பண்றாரு, கார் ஓட்டுற நபர் என்ன பண்ணாரு, நேரா கணக்கம்பட்டி உள்ளார விட்டாரு. நான் போறப்பே சொன்னேன், எனக்கு இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லி சொன்னேன். நாங்க குள்ளார பேசிக்கிறோம். போய் காரை விட்டு இறங்கி உள்ளார அப்படி நுழையிறோம்.
ஒரு பொம்பளை ஓன்னு ஒப்பாரி வச்சா. 3 பேர் போறோம், நல்லா கவனிச்சுங்க, 3 பேர் போறோம். 3 அந்த அவரையும் டிரைவிங் பண்றவரையும் சேர்த்து 4 பேர் ஓன்னு ஒப்பாரி வைக்கிறான். சரின்ட்டு அதை தாண்டி போயிட்டோம். சரி ஒரு போட்டோ எடுத்துப்போமே அப்படின்னு போய் நின்று போட்டோ எடுக்க போனோம். ஒருத்தர் தலையில இப்படி அடிச்சுக்கிட்டான். 2 இப்படி வெளியில வந்தோம். வரும்பொழுது சொன்னான், உன் வீட்டுல யாரோ அடுத்தவன். நான் சொன்னேன், இது எல்லாமே ஒண்ணுமே சரியில்லையே அப்படின்னா. சரின்ட்டு வந்து அந்த டிரைவிங் பண்ண ஒரு நண்பர் என்ன பண்ணாரு, எங்களுக்கு பெரிய பெரிய படம் ஒண்ணு வாங்கி கேலண்டர்லாம் வாங்கி கொண்டு வந்து கார்ல வச்சுட்டாரு. கார்ல வந்து ஏற போறேன். பக்கத்துக்காரன் என்ன பண்றான், டிரைவர் கண்ணாடியை துடைக்கிறான். இது நல்லா சவுண்ட் நல்லா கேளுங்க. கண்ணாடியை துடைக்கிறப்ப அவன் சொல்றான், முதலாளிக்காரன், அவன் ஆளு இவ்வளவு பெருசு, இவ்வளவு நகை போட்டிருக்கான் கழுத்தெல்லாம். அவன் சொல்றான், டே என்னடா மண்ணை தொடச்சிக்கிட்டே இருக்க, ஒரு நேரம் மண்ணுக்குள்ள தானடா போறாங்கிறான். நான் அடுத்தது சொன்னேன், அடுத்த வார்த்தை, நீ வண்டி ஓட்டாத, நீ மாத்தி ஓட்டுன. நீ வண்டி ஓட்டாத மாத்தி ஓட்டு அப்படின்னா. இது நடந்த சம்பவம். ஏன் என்னாச்சு, நான் ஓட்டுறேன் அப்படின்னாரு. நீ ஓட்டினா குறுக்க கேடர் வந்து விடுன்னா, இல்லைன்னா நடுக்கட்டையில கொண்டு போய் மோத போறேன் அப்படின்னு. போறான், அதே மாதிரியே வந்து விழுந்தது. விழுந்த உடனே ஒருத்தன் வந்து விழுந்தான். உடனே டிரைவரை மாத்தி ஓட்டி ரூமுக்கெல்லாம் போயாச்சுங்க. நைட்டு பார்த்தாக்கா போய் டிஃபன் சாப்பிட போறோம் கல்யாண வீட்டுல. அந்த டிரைவர் பையனுக்கு முதல் போனு சொல்லலாம். அவன் ரூமுக்கு வந்து குளிக்கிறோம், 2வது நம்பருக்கு போனு, அப்பவும் சொல்லல. காலை டிஃபன் சாப்பிட்றோம், 3வது போனு, 4வது போனு. நான் கிளம்புறப்ப எனக்கு போன் வந்து 4 பேருக்குமே இடவு சரி. நான் அவர்கிட்ட சொன்னேன், குமரன் ஐயாட்ட தான் சொன்னேன், 4 பேருக்கும் இடவு செய்தி வரலன்னா மொட்டை அடிச்சுக்கிறாங்க. கார் ஏறினோடனே எடுத்தோடனே நம்ம சத்ருவோன்னு யூகம் பண்ணல, நமக்கு செய்தி வரப்போகுதுங்கிறது. சகுன நிமித்தம் எல்லா இடத்துலயும் கை கொடுக்கும். புரியுதுங்களா? நம்ம வந்து ஒரு விஷயம், போடுற சட்டையில இருந்து நெத்தில வைக்கிற பொட்டுல இருந்து எல்லாத்தையும் அங்கங்கமா பார்த்தோன்னு வைங்க, அணுவா பலன்னு சொல்லிட்டு போயிடும். நன்றி. நன்றிங்க. நன்றி. வேற யாரும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நிகழ்ச்சியை பூர்த்தி பண்ணிக்கலாம். நிறைவா ஏதாவது சொல்றேன்னா சொல்லுங்கய்யா, நிகழ்ச்சியை பூர்த்தி பண்ணிக்கலாம். ஐயா நிறைவா ஏதாவது சொல்றேன்னா சொல்லுங்கய்யா, நிகழ்ச்சியை பூர்த்தி பண்ணிக்கலாம். ஐயா ஜானகிராமன் ஐயா, ஐயா முடிச்சுக்கலாம் ஐயா. நிறைவா ஏதாவது சொல்றேன்னா சொல்லுங்க, நிகழ்ச்சியை பூர்த்தி பண்ணிக்கலாம். ஓகே. சொல்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா, நல்லா எல்லாருமே நல்லா படிங்க, நல்லா ஜாதகம் பாருங்க, பிரசன்னம் கத்துக்குங்க. பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய அட்வைஸ் வந்து எல்லாருமே சோழி போட கத்துக்கிறாங்க. எனக்கு எங்க வீட்டுல சொல்லி கொடுத்தது என்னன்னாக்கா, சோழி பை இருக்கிற இடத்துல மென்சஸ் நிக்காத பெண்களே அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்ப எல்லாருமே சோழி 108 சோழி உருட்டுறாங்க. அது ஒரு விஷயம் ஒண்ணு. 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த பிரசன்னத்தை பொறுத்த வரையில பாத்தீங்கன்னாக்கா, நாங்க நல்லா தேறி ஆகணும் அப்படின்னாக்கா, முடிஞ்ச அளவு ஏர்லி மார்னிங் எழுந்திருச்சு கொஞ்சம் பஞ்சாங்கம் படிச்சு இதெல்லாம் பண்ணி, யாரு மேலேயும் குறை சொல்லாம, யாருகிட்ட இருந்தெல்லாம் கருத்துக்களை எடுத்துக்க முடியுமோ அவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டு, யாரையும் எதிரியா பார்க்காம நடந்துக்கிட்டாக்க அதுவே போதும். ஓகேங்களா? எல்லாருக்கும் நன்றி, நமஸ்காரங்கள். நன்றிங்க. நன்றி, வணக்கம். இதுவரை சிறப்புரை எங்க குலதெய்வ பிரசன்னம் குறித்து சிறப்புரை நிகழ்த்திய மதிப்பிற்குரிய திரு ஸ்ரீ ஜானகிராமன் ஐயா அவர்களுக்கு ஸ்டார் அகாடமியின் சார்பிலும் பங்கேற்ற உங்கள் அனைவரின் சார்பிலும் மீண்டும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்ற மற்றொரு ஜோதிட சிறப்புரை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.